அருமை சான்ற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். இன்றைய நாள் இனிய நாள். ஆண்டு 2025 நவம்பர் திங்கள் 21ஆம் நாள், வெள்ளிக்கிழமை மாலை நேரம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம் என்று பாட்டிசைத்தார் வாழை அடி வாழை என கவி மரபில் வந்த நம் அவை கவிஞர் கூமாப்பா கபிலன் அவர்கள். அவர் சொல் வண்ணமே இந்த வெள்ளி மாலையில் வெள்ளி இலக்கிய மேடையின் 163வது நிகழ்ச்சியில் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். பரணிக்கோர் ஜெயம் கொண்டான், விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன், வெண்பாவில் புகழேந்தி என்று போற்றப்பட்ட புகழேந்தி புலவரின் நளவெண்பாவின் 11வது விளக்க உரையை நாம் கேட்க இருக்கிறோம். வெண்பா வெண்ணிலாக்கள் என்ற கவிதை கொத்தை படைத்து தந்த கவிஞர் KG ராஜேந்திர பாபு அவர்களே இந்த விளக்க உரையை வழங்குகிறார் என்பது சிறப்பிற்கே சிறப்பு செய்தற்போல் அமையும். இந்த இனிய நிகழ்ச்சியை இனிதான ஒரு தமிழ் வாழ்த்தோடு தொடங்குவோம். தமிழ் இலக்கணத்தில் ஒரு பொருட் பன்மொழி என்று ஒரு கூறு இருப்பது போல், தமிழை எப்படியெல்லாம் பேர் சொல்லி மகிழலாம் என்ற புரட்சி கவிஞரின் வரிகளை நம் அவை பாடகர் கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்கள் பாட கேட்டு மகிழ்வோம். அவரை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா, தமிழ் வாழ்த்து பாடுங்கள். சத்தம் இல்லையே, ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்கம்மா, மைக். என்னாச்சு, வரலையா? கேட்கல, ஒலி வரல. ஒளி வரலமா? இல்ல, வரல. ஒரு தடவை வெளியில போயிட்டு உள்ள வாங்கம்மா. ஒரு தடவை வெளியில போயிட்டு உள்ள வாங்க. இது மட்டும் வருது. பண்ணிட்டீங்களா? குக் மார்க் பண்றீங்களா? அன்மியூட்ல தானே இருக்குது, ஏன் சவுண்ட் வர மாட்டேங்குது? வெளியே போயிட்டு ரீசைன் பண்ண சொல்லுங்க. போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி தடப்பட வேண்டாம், நம்ம பாடிடலாமா? யாராவது உலகம்மாள்? ஐயா, தமிழ் வாழ்த்து அப்புறம் வச்சுக்கலாமா? இல்ல முதல்ல உலகம்மாள் நீங்க பாடிட்டீங்களா? ஐயா, அவங்க வந்துட்டாங்க. குரல் வரலையம்மா. படிக்கிறாங்க, நம்ம தான் கேட்க மாட்டேன். இல்ல, நிகழ்ச்சி எங்களெல்லாம் செவிடாகிட்டே நீங்க மட்டும் படிக்கிட்டே இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். உலகம் எல்லாமே நல்லதா பாடுறாங்க. பாடல் அந்த பாடல் எனக்கு வரிகள் தெரியாது. வேற பாட்டு, தமிழ் பாட்டு வேணா பாடுறேன். சரி, நீராறும் கடல் உடுத்த பாருங்க. இல்ல, நான் தமிழ் பாட்டு வேற ஒண்ணு பாடுறேன். வாழ்த்தாக பாட்டு வாழ்த்துதான்.
செந்தமிழ் பாட்டு என்றுமே பாடு, சிந்தை கவர்வதில் அதற்கில்லை ஈடு. செந்தமிழ் பாட்டு என்றுமே பாடு, சிந்தை கவர்வதில் அதற்கில்லை ஈடு. சங்கம் வளர்த்த தமிழ் தரணியில் மூத்த தமிழ், சங்கம் வளர்த்த தமிழ் தரணியில் மூத்த தமிழ், பங்கமில் புலவர் போற்றிடும் பைந்தமிழ். செந்தமிழ் பாட்டு என்றுமே பாடு, சிந்தை கவர்வதில் அதற்கில்லை ஈடு. திங்கள் முடி சூடியவன் செவ்வாய் மலர்ந்தருளி, திங்கள் முடி சூடியவன் செவ்வாய் மலர்ந்தருளி, நக்கீரன் நற்றமிழை ரசித்திட. நக்கீரன் நற்றமிழை ரசித்திடவே வந்தான், வள்ளுவரின் வாய்மொழியை வாயறவே பாடு, வள்ளுவரின் வாய்மொழியை வாயறவே பாடு. திருவாசகம் தன்னை தேன் தமிழில் பாடு, திருவாசகம் தன்னை தேன் தமிழில் பாடு. செந்தமிழ் பாட்டு என்றுமே பாடு, சிந்தை கவர்வதில் அதற்கில்லை ஈடு. கம்பனின் காவியம் அதற்கிணை ஏதும் உண்டோ, கம்பனின் காவியம் அதற்கிணை ஏதும் உண்டோ. கருத்தினில் ஏற்றியே கனிவுடனே நீ பாடு, கருத்தினில் ஏற்றியே கனிவுடனே நீ பாடு. செந்தமிழ் பாட்டு என்றுமே பாடு, சிந்தை கவர்வதில் அதற்கில்லை ஈடு, அதற்கில்லை ஈடு, அதற்கில்லை ஈடு. மிக்க நன்றி. ஜியம்மா இனிமை. கவிஞர் உலகம்மாள் ஒரு ஆபத்து சகாயனாக வந்து ஒரு அழகிய செந்தமிழ் பாட்டை பாடினார். அவருக்கு மிக்க நன்றி. பெரியோர்களே, கடை விரித்தால் கொள்வார் இருக்க வேண்டும். அவ்வகையில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயண பேச்சுக்களை அடுத்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நலவென்பா விளக்க உரைக்கு அறிஞர் பெருமக்களாகிய நீங்கள் வந்து கலந்து கொள்வது வெள்ளி இலக்கிய மேடை அமைப்பிற்கு மகிழ்ச்சி கலந்த உற்சாகத்தை கொடுக்கிறது. உங்கள் அனைவரையும் அன்பெனும் ஆறு கரையது புரள கரமலர் முட்டித்து இருதயம் மலர வருக வருக என்று பொதுவில் வரவேற்கின்றேன். குறிப்பாக முதலில் இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி மேடை ஏற்றிக் கொண்டிருக்கும் கவிஞர் KG ராஜேந்திர பாபு அவர்களையும் கவிஞர் நெல்லை தீபன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதேபோல் தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் உலகம்மாள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பிறகு திருக்குறள் விளக்கம் வழங்க வந்திருக்கும் சொல்லின் செல்வி கவிஞர் ஜெயசக்தி அம்மையாரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து என் கணினியில் காணும் வண்ணம் அந்த வரிசையில் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் உங்களை வரவேற்கின்றேன். கவிஞர் ராஜா ராமலிங்கம், கவிஞர் பிரபாவதி ராஜா அம்மையார், கவிஞர் தங்கப்பாண்டியன், கவிஞர் பொதிகை செல்வராசன், கவிஞர் உலகம்மாள் அவரை வரவேற்றேன். கவிஞர் பொறியாளர் பாப்பையா, கவிஞர் நாகூர் மொஹியுதீன், கவிஞர் தர்மலிங்கம், கவிஞர் கனக சபாபதி, கவிஞர் சரஸ்வதி அம்மையார், கவிஞர் சாமூகி, செந்தில்குமார், மாசிலாமணி, கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களையும் வரவேற்று இன்னும் வரவேற்கும் கவிஞர்களையும் அறிஞர்களையும் கூட அட்வான்ஸாகவே வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு முன் நாம் தொடக்கத்தில் கூறிய கவிஞர் கூமாப்பா கபிலன் அவர்கள் எழுதிய பாடலை ஹைதராபாத் பாடகர் ரவிசங்கர் அவர்கள் காணொளியில் பாடியிருப்பதை
நம் தொழில்நுட்ப வல்லுநர் கவிஞர் நெல்லை தீபன் அவர்கள் இப்பொழுது ஒலி பரப்புவார். வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடல். இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு கு. மா. பா. கபிலன் அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். துள்ளி ஓடு புள்ளி மாநாளும் ஆடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். துள்ளி ஓடு புள்ளி மாநாளும் ஆடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வள்ளுவனின் குறளமுதை விரும்பி சொல்லுவோம், தெள்ளு தமிழ் காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வள்ளுவனின் குறளமுதை விரும்பி சொல்லுவோம், தெள்ளு தமிழ் காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம், வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம். நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம், நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம், கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம், கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம், வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம். முல்லை மலர் தமிழ் கடலில் முத்து குளிப்போம், முல்லை மலர் தமிழ் கடலில் முத்து குளிப்போம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். கவிஞர் கு. மா. பா. கபிலன், பாடகர் ரவிசங்கர் மற்றும் கவிஞர் நெல்லை தீபன் அவர்களுக்கு நன்றி கூறி நாம் திருக்குறள் விளக்கத்திற்கு செல்கிறோம். வழங்க வருபவர் கவிஞர் ஜெயசக்தி அம்மையார். 1000 பிறை கண்ட அற்புத மாமனிதர் என்றால் நாம் எப்படி அப்பர் சுவாமிகளை நினைவிற்கொள்வோமோ, அதேபோல் 100 நாவல்களுக்கு மேல் படைத்த நாவலாசிரியர் என்றால் அது ஜெயசக்தி அம்மையாரை குறிக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அப்படி கூறுவதில் அவரது பெருமையும் திறமையும் அடங்கிவிடாது. அதுவும் அவரை 1000-ல் ஒருவராக அல்லது 1,00,000-ல் ஒருவராக தனித்து காட்டும் எனினும் அம்மையாரின் சிறப்பு அதனினும் மேற்சென்று அவர் படைத்த படைப்புகளின் தன்மையை, உயர்வை விளக்கி நிற்கிறது. It is not the quantity but the quality that matters. எண்ணிக்கை முக்கியமல்ல, பெரிதல்ல, படைப்பின் தரமே முக்கியமானது. அவர் படைப்புகள் மனிதத்தை உயர்த்தும் கருத்து செறிவு கொண்ட கதைகளாக இருக்கின்றன. அவர் எழுதிய உன்னை தொட்ட காற்று என்ற நூல் திருச்சி
சீதா லட்சுமி ராமசாமி மகளிர் கல்லூரி முதலாண்டு மாணவியருக்கு பாடமாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த ஆண்டும் அவரது நட்சத்திரங்களின் நடுவே என்ற நாவல் பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பது அவரின் திறமைக்கும் பெருமைக்கும் என்றும் சான்றாக நிற்கும். அம்மையார் ஒரு பெரிய படிப்பாளி. BA முதல் MPhil வரை இவர் பெற்றிருக்கும் பட்டங்களையும் பல அமைப்புகளில் இருந்து இவர் பெற்றிருக்கும் விருதுகளையும் சொல்லி மாளாது. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் என்று பாரதி இவரை பார்த்துதான் பாடினானோ என்று நினைக்க தோன்றும். ஆசிரிய பணியில் முத்திரை பதித்த இவர் பல ஊடகங்களின் வாயிலாக பிரிண்ட் மீடியா, யூடியூப் மற்றும் ஜூம் நிகழ்ச்சிகளின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு நல்லறிவை ஊட்டி வருபவர். தான் பெற்றிருக்கும் வல்லமையை இந்த மாநிலத்தின் பயனுக்காகவே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் இவரின் அருமை பெருமைகளை என்னால் வார்த்தைகளுக்குள் அடக்கி கூறிவிட முடியாது என்று மட்டும் கூறி அம்மையார் அவர்களை திருக்குறள் விளக்கம் வழங்க அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இலக்கிய மேடை 150 நிகழ்வுகளுக்கு மேலாக களம் கண்டு மிகச் சிறப்பாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. அதுபோல இன்றைய நிகழ்விலே தமிழ் வாழ்த்து பாடிய உலகம்மாள் அவர்களையும் நெறியாள்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அறிஞர் அவர்களையும் சந்திரகுமார் ஐயா அவர்களையும் எனக்கு பின்னாலே பேச இருக்கின்ற KGR அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வுகளை பங்கு கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு 10 நிமிட பேச்சிற்கு இத்தனை பாராட்டுரையா என்று நம்முடைய சந்திரகுமார் ஐயா அவர்கள் பேசிய உடனே எனக்கு தோன்றியது. நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 2 திருக்குறள்கள் சொல்ல வேண்டும். அந்த 2 திருக்குறள்களையும் உங்கள் கோணத்திலே அணுக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடிப்படையில் நான் ஒரு பொருளாதார ஆசிரியை. முதுகலை பட்டம், இளங்கலை பட்டம் இரண்டுமே பொருளாதாரம் தான். அதற்கு பிறகு ஆசிரியர் பயிற்சி பெற்று ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராகி எழுத்துப் பணிக்காக தன் விருப்ப ஓய்வு பெற்று வெளியிலே வந்தேன். வள்ளுவனுடைய குறள்களை நிறைய சொல்லலாம். 1330 குறள்களிலிருந்து 2 குறளை மட்டும் சொல்லுவதென்றால் எனக்கு என்ன தோன்றியது என்றால், இலக்கிய ரீதியாக அணுகாமல், நயம் கருதி அணுகாமல், அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை பொறுத்து, அதுவும் பொருளியல் சார்ந்த கருத்தாக இருக்கும் 2 குறள்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். இந்த 2 குறள்களை பற்றி 2 கட்டுரைகள் நான் வேறு வேறு இதழ்களிலே எழுதியிருக்கிறேன். ஆனாலும் இந்த அவைக்கும் அந்த கருத்துக்கள் போய் சேர வேண்டும் என்பதனால் 2 குறள்களை நான் இங்கே எடுத்துக்கொள்கிறேன். முதலில் இந்த குறள் எண்ணிக்கையில பின்னாலே வருகிறது, ஆனால் கருத்தின் அடிப்படையிலே நான் முன்னாலே எடுத்துக்கொள்கிறேன். பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5 இருள் தீர எண்ணி செயல். இந்த குறள் அப்படியே வைங்க. பொருளியலில் ஒரு கருத்து உண்டு, உற்பத்தி காரணிகள், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்று சொல்லுவார்கள். அவை என்ன என்றால் லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் என்ற 4 விஷயங்கள். அதாவது நிலம், தொழில், அதாவது அந்த உழைப்பு, நிலம், உழைப்பு, முதலீடு, அமைப்பு, ஆர்கனைசேஷன் என்ற 4 காரணிகள் உண்டு என்று பிற்காலத்திலே வந்த பொருளியல் அறிஞர்கள் சொன்னார்கள். ஆனால் இங்கே வள்ளுவரை பாருங்கள், இந்த 4 காரணிகளையும் இந்த குறளிலே கொண்டு வந்திருக்கார். பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5 இருள் தீர எண்ணி செயல். அப்படின்னா அதான் ஒரு பொருளை, உதாரணமா அந்த டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இந்த டேபிளை உருவாக்கணும்னா அதுக்கு என்ன வேண்டும்? அடிப்படையாக இடம் வேணும். அதாவது இடம் என்றால் இந்த இடத்துல நிலம். நிலம் என்றால் வெறும் வைத்து செய்கிற நிலம் மட்டும் அல்ல, மரம். அந்த இரண்டுமே, அதாவது அடிப்படை பொருள் என்னவோ அதை நிலம் என்று சொல்லுவோம். அதை இவர் இடன் என்று குறிப்பிடுகிறார். அதை கருவி என்றும் சொல்லிக்கொள்ளலாம். கருவி அதை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். வினை, அடுத்தது வினை. அதாவது அந்த பொருளை உருவாக்குவதற்கான உழைப்பு. பொருள், இடன், வினை. பொருள் கருவி, அதாவது பொருளாதாரம் வேண்டும். இப்போ அந்த ஒரு இதை உருவாக்க ஒரு ஃபேக்டரின்னு வச்சுக்கோங்க, ஒரு கிரைண்டர் ஃபேக்டரின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சின்ன ஃபேக்டரி இடம் வேணும், ஒரு ஃபேக்டரி வேணும். அங்கு வேண்டும் என்கிற அடிப்படை பொருள், கச்சா பொருட்கள் வேணும். இந்த ரெண்டையும் பொருள் கருவி என்று சொல்லுகிறார். இத அமைக்கணும். ஒரு இடத்துல இடம் இருக்கு, மரம் இருக்குது, செய்வதற்கு தச்சன் இருக்கிறான், அவன் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான், அதுக்கு வேண்டிய பொருள் இருக்குது, கருவிகள் இருக்குன்னா போதுமா? போதாது. இதையெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு ஒருத்தர் வேணும். அவர் என்ன கொடுக்கிறார்? ஆர்கனைஸ் பண்ணுகிறார், அமைப்பை தருகிறார். அதை எப்படி சொல்லுகிறார் வள்ளுவர்னா, இருள் தீர எண்ணி செயல். அதாவது அதை எப்படி, அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் அகற்றிவிட்டு எப்படி அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை இருள் தீர எண்ணி செயல் அப்படின்னு சொல்றார். இது எப்ப சொன்னது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பொருளாதார ரீதியாக ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றால் என்னென்ன வேண்டும் என்பதை வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார். அதைத்தான் பிற்காலத்துல மேற்கத்தியர் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டான்னா உடனே அதை நாம் பெருமையாக பாராட்டிக் கொள்கிறோம். எனவே நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு, இது மட்டும் இல்லை, இன்னொன்னும் சொல்லியிருக்கிறார். அந்த இன்னொன்று தற்காலத்திலே மிகவும் பெரிதாக பேசப்படுகிறது. வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒன்று, ஒரு பொருளை உருவாக்குவதற்கும் அவசியமான ஒன்று. இப்போ ஒரு மேஜையை உருவாக்கணும்னா 3 நாட்கள் தான் தேவைன்னா அந்த 3 நாட்கள் அது உருவாக்கணும். ஒரு கட்டிடம் கட்டுகிறோம் என்றால் அதற்கு 6 மாதம் போதும் வேண்டும் என்றால் அது 6 மாதத்தில் அது முடிக்கணும். அதற்கு தேவையான ஆட்கள், உழைப்பு, மேஸ்திரி, பொருள் என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் ஒழுங்குபடுத்துவன் யார்? அவன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தான் அமைப்பான். அவன் என்ன செய்யறான்? இருள் தீர எண்ணி செய்யறான். ஆனா அவன் எப்படி செய்யணும்? குறிப்பிட்ட காலத்திற்குள் செய்ய வேண்டும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்பது தற்காலத்திலே தான் பெரிதாக பேசப்படுகிறது. ஆனா வள்ளுவரை பாருங்க, இந்த 4 காரணிகளையும் சொன்னதோடு அந்த காலம் என்பதையும் ரொம்ப அற்புதமா கொண்டு வந்திருக்கான். அது மாதிரி பொருளியல் கருத்துக்களை வள்ளுவர் நிறைய சொல்லியிருக்கான். அதுல ஒன்று முதல் கருத்தாக சொன்னேன். இன்னொரு கருத்து, ஒரு தியரி இருக்கு. மார்ஷல் என்கிற ஒரு பொருளியல் வல்லுனர் ஒரு தியரி கொடுத்தார். என்ன தியரின்னு கேட்டிங்கன்னா, டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, அதாவது குறைந்து செல் இறுதி நிலை பயன்பாட்டு விதி அப்படின்னு ஒரு குறள் கொடுத்தார். அது பொருள் நான் சொல்றேன். இப்போ நீங்க ரொம்ப ஒரு வெயிலா இருக்கும் பொழுது ஒரு பாதையில போயிட்டு இருக்கீங்க, எங்கேயுமே மரம் எதுவுமே இல்லை, ஒரு கிலோமீட்டர் தூரம் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒண்ணுமே இல்லை, கடுமையான வெயில். நீங்க கொடையும் கையில கொண்டு போகல. அப்போ அப்படி கொஞ்சம் தூரம் போகும்போது அங்க ஒரு கடையில ஒருத்தன் இளநீ வித்துட்டு இருக்கிறான். எப்படி இருக்கு உங்களுக்கு? முதல்ல இந்த இளநியை குடிப்போம்டா என்று போய் இளநீரை வாங்குவீர்கள். வாங்கி அந்த ஒரு இளநீரை உடைச்சு கொடுத்த உடனே மகிழ்ச்சியா குடிப்பீங்க. மகிழ்ச்சியாய் குடிப்போம். அதை குடித்து முடித்த உடனே ஒரு பயன்பாடு கிடைக்கும் பாருங்க, ஒரு நுகர்வு, அது அதிகமா இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும், அப்படி நிறைஞ்சிரும். சரி, ஐயா ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கிறீங்க, நாங்கள் இன்னொரு இளநீ கொடுங்க அப்படின்னு இன்னொரு இளநீ கொடுத்தான்னு வைங்க. சரி, தட்டு தடு மாதிரி கொடுத்துருவோம். 3வது ஒரு இளநீ கொடுக்குறாரு, ப்ளீஸ் வேண்டாங்க, விட்டுருங்க, போதுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இதையும் குடிங்க என்று கொடுத்தால் அதையும் எப்படியோ கஷ்டப்பட்டு குடிச்சிரும்னு வைங்க. 4வது ஒரு இளநீ கொடுத்தா என்ன சொல்வீங்க? ஐயா சாமி கும்பிடு, போதும், ஆளை விடுங்க என்று சொல்லுவீங்க. அப்படிதான்
இந்த முதல் இளநிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாடு இருக்கு பாருங்க, அது அதிகம். இப்ப நான் அந்த இறுதி நிலை பயன்பாடுன்னு ஒண்ணு சொன்னேன். அதாவது மார்ஜினல் யூட்டிலிட்டி. இப்போ முதல் இளநிக்கும் இரண்டாவது இளநிக்கும் கிடைக்கக்கூடிய பயன்பாடு இருக்கு இல்லையா, அந்த வித்தியாசம், ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது இரண்டாவது இளநியை நீங்க சாப்பிட்ட போது கிடைக்கக்கூடிய பயன்பாடு. இந்த பயன்பாடு குறைஞ்சிட்டே வரும், குறைந்து கொண்டே வரும். ஒரு கட்டத்தில் அது 0 ஆகிடும், 0 ஆகிடும். அதுக்கு மேல குடிச்சிங்கன்னா வெளியே வந்துடும், மைனஸ்ல கூட போயிடும். அப்போ எதையுமே கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றும் பொழுது அதை தாங்க முடியும். ஆனால் ஒரு எல்லை வரும், அந்த எல்லையில கொஞ்சம் மறுபடியும் ஒரு வாய் குடிச்சா கூட ஏற்காது, உடம்பு ஏற்காது. ஒரு ஸ்வீட்டு குழந்தைகளுக்கு சாக்லேட் கூப்பிட்டு கொடுத்து பாருங்க, முதல் சாக்லேட் ரொம்ப ஆசையை சாப்பிடும், 2, 3, 4ன்னு போக போக போதும், நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கோம் இல்லையா. அது மாதிரி இந்த கருத்தை வள்ளுவர் ஒரு குறளிலே சொல்லுகிறார். பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பேய். மயில் தொகை தான், மயில் தொகை நீங்க இப்படி தனியா எடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ், வெயிட்டே இல்லை அப்படி கூட சொல்லலாம். அந்த மயில் தொகையை ஒரு வண்டியில நீங்க அடுக்குறீங்கன்னு வைங்க, தொடர்ந்து நிறைய அடுக்கிடுறீங்க, நிறைய அடுக்கிடுறீங்க, அந்த வண்டி கொள்ளும் அளவிற்கு அடுக்கிடுறீங்க. ஆனா ஒரு பாயிண்ட் வரும். எந்த பாயிண்ட்ல இன்னும் 1 மைல் பீலி வச்சா கூட வண்டி கவுந்துரும் அப்படின்னு வரும் இல்லையா. அதை வைக்க அதனுடைய ஏற்புத்தன்மை குறைந்து கொண்டே வருகிறது, ஏற்றுக்கொள்கிற தன்மை. அதைத்தான் பயன்பாடு என்று நாம் சொல்லலாம். அதை அவர் வண்டியை சொல்லலை, மனிதனைத்தான் சொல்றாரு, நம்ம பயன்பாட்டை தான் சொல்றாரு. எதுவும் அளவுக்கு மீறி போனால் அதை தாங்க முடியாது என்பதைத்தான் சொல்றார். இதே ஒரு தியரியா மேற்கத்திய வல்லுநர் ஒருத்தர் சொல்றார், பொருளியல் வல்லுநர். அது இன்னைக்கு உலகம் முழுக்க பெரிதாக சின்ன உண்மைதான் பெரிதாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது என்ன பிரச்சனைனா, நம்முடைய அறிஞர்கள் எதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் நம்ம கொண்டு போகவே இல்லை. நீங்க தனிப்பாடல் திரட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் இருக்கு, அது காளமேகம் அவருடைய பாடல் தான் நினைக்கிறேன். அந்த பாடலை இப்ப நான் இங்க சொல்லலை. அதாவது அளவு சிறியதாக போக 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 எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க, பெரிதாக போக 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 எவ்வளவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்முடைய இலக்கியத்தில் கொட்டி கிடக்கின்றன. இது மாதிரி பொருளியல் கருத்துக்கள், மேலாண்மை கருத்துக்கள், அடிப்படையான சில விஞ்ஞான கருத்துக்கள் கூட வள்ளுவத்திலே பெரிதும் விரவி கிடக்கிறது. மாதிரிக்கு ஒரு 2 குறளை மட்டும் எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் அதை ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எப்பவுமே இலக்கிய நயமே நம்ம சொல்லிக் கொண்டிருப்பதை விட இல்லை, இப்படியெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் எடுத்து சொல்ல முடியும் என்பதை நான் சொல்ல விழைந்தேன், சொல்லிவிட்டேன். நன்றி, வணக்கம். குழுமையம்மா, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளின் விளக்க உரையை கேட்டோம். அம்மையார் வினை செயல் வகை என்ற அதிகாரத்திலிருந்தும் வலியறிதல் என்ற அதிகாரத்திலிருந்தும் 2 குறள்களை எடுத்துக்கொண்டு அவற்றை பரிமேலழகர் உரை போலவும் மணக்குடவர் உரை போலவும் கூறாமல் மிக விளக்கமான செயற்பாடு வகையில் பிராக்டிக்கலான ஒப்புமைகளோடு ஒரு விளக்கம் தந்தது மிகவும் சிறப்பு. டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் என்ற கருத்துக்கு இளநீர் விளக்கம் தந்தார். இந்த கருத்துக்களை எல்லாம் கூறி நம் இலக்கியங்களில் நிறைய கருத்துக்கள் கொட்டி கிடக்கின்றன, இவைகளை நாம் இந்த உலகத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லவில்லை என்ற நம்முடைய வீக்னஸையும் அவர் வெளிப்படுத்தினார். மிக சிறப்பான உரையம்மா, மிக்க நன்றி. அடுத்து நாம் இன்றைய முக்கிய நிகழ்வுக்குள் நுழைகிறோம். நளவெண்பாவின் தொடர் விளக்க உரையில் இன்றைய 11ஆம் விளக்க உரையை வழங்க வருகிறார் கவிஞர் KG ராஜேந்திர பாபு அவர்கள். இந்த மேடையில் அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. இருப்பினும் அறிமுக நெறியில் வழுவாது
அவரை பற்ற செய்திகளை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாம் கேட்டுக்கொண்டுதான் வருகிறோம். அதனால் அவரின் கவிதை, கட்டுரை படைப்புகளை பற்றியோ, பேச்சாற்றலை விளக்கி நிற்கும் பட்டிமன்ற சாதனைகளை பற்றியோ பேசாமல் அவற்றையெல்லாம் சுருக்கி ஓரிரு வரிகளில் கூறிவிடுகிறேன். Tell me who your friends are, I will tell you who you are என்று ஆங்கிலத்தில் ஒரு கூற்று உண்டு. உன் நண்பர்கள் யார் என்று நீ கூறு, நீ யார் என்பதை நான் கூறிவிடுகிறேன் என்பது அதன் பொருள். அந்த வகையில் அன்றைய தமிழ்த்தேனி இரா மோகன் முதல் இன்றைய புதுகை தர்மராஜன் வரை இவரின் நண்பர்கள் என்று கூறினால் வேறு என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது அவரை பற்றி? இருப்பினும் அவரின் உயரிய மனிதநேய நற்பண்புகள் பற்றி சில வரிகள் கூற நினைக்கிறேன். இவர் பழகுவதற்கு இனியர், தழும்பாத நிறைக்குடம், பெருமிதம் இல்லாத பெருமையும் தன்னடக்கமும் அவருக்கு உண்டு. மற்றவர்கள் உயர்வில் ஊக்கமுடையவர், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டவர். தமிழ் இலக்கிய தேனை தான் மட்டும் உண்டு மகிழாமல் அதனை மற்றவர்களிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும், பெருக இவ்வையகம் என்ற பரந்த மனம் கொண்டவர். அதனின் வெளிப்பாடே அவர் சிலப்பதிகாரத்திற்கும் மணிமேகலைக்கும் உரை வழங்கியது. அதுவே இன்றும் அவரை பல மணி நேரங்களை செலவழித்து நளவன் பாவையும் அதன் பல உரைகளையும் படித்து தெளிவுறவே அறிந்து நமக்கெல்லாம் தெளிவு தர வழங்குகின்றார் என்று கூறி அவரை விளக்க உரை வழங்க அழைக்கின்றேன். வாருங்களையா. மகிழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடை 163வது நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக தமிழ் வாழ்த்து பாடிய பேராசிரியர் உலகம்மாள் அவர்களுக்கும், நேர்த்தியாக நெறியாள்கையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இலக்கிய ஆர்வலர் சந்திரகுமார் அவர்களுக்கும், தொழில்நுட்பத்தில் வல்லுநராக விளங்கி கொண்டிருக்கின்ற இனிய நண்பர் கவிஞர் நெல்லை தீபன் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பான வகையில் ஜெயசக்தி அம்மையார் அவர்கள் 2 திருக்குறள்களுக்கும் பொருளாதார ரீதியாக தன்னுடைய கருத்தை சொன்னது மிக சிறப்பாக இருந்தது. அவரே குறிப்பிட்ட மாதிரி திருக்குறளுக்கு பழைய உரைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்காமல் பல்வேறு துறைகளிலே இருந்து கருத்துக்களை எடுத்து திருக்குறளுக்கு விளக்கம் சொன்னால் மிக சிறப்பாக இருக்கும். திருக்குறளிலே நிர்வாக இயல் என்ற ஒரு புத்தகம் கூட வந்திருக்கின்றது. இப்படி பல புத்தகங்கள் திருக்குறள் வழியாக வந்திருக்கின்றன. அம்மையார் எவ்வளவு அழகாக பொருத்தி பார்த்தார்கள் என்பதை நான் பார்க்கின்றேன். அவர்கள் சொன்ன ஒரு குறள், பொருள், கருவி, காலம், வினை, இடம், இந்த 5க்கும் அவர்கள் பேசுகின்ற பொழுது இணையான 5ஐயும் குறிப்பிட்டார்கள். நிலம், உழைப்பு, முதலீடு, அமைப்பு, அதான் ஆர்கனைசேஷன், மார்க்கெட்டிங் என்று இந்த 5 திருவள்ளுவர் சொன்ன 5 நிகழ்ச்சிகளுக்கும் 5 காலிக நிகழ்ச்சியெல்லாம் ஒப்பிட்டு பேசியிருப்பது மிக சிறப்பாக இருந்தது. அவர்கள் சொன்ன லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்பது எனக்கு ரொம்ப பிடித்தமான தியரி. நான் படித்தது கெமிஸ்ட்ரி தான். ஆனாலும் கூட வங்கி தேர்வுக்காக பொருளாதாரத்தை படிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்த காரணத்தினாலே இந்த லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி என்பதை நான் படித்திருக்கிறேன். அதை ரொம்ப அழகாக கொண்டு வந்து பை சாக்காடும் அச்சிறும் அப்பண்டும் சால மிகுத்து பையன் என்ற திருக்குறளோடு அவர் ஒப்பிட்டு பேசியது மிக சிறப்பாக இருந்தது. இப்பொழுது நலவெண்பாவுக்கு நாம் வந்து விடுவோம். நலனுக்கும் தமையந்திக்கும் திருமணம் நடைபெற்று விட்டது. ஏற்கனவே அவர்கள் சோலையிலே சுகமான விளையாட்டை விளையாடி விட்டார்கள். இப்பொழுது ஊடல் ஆரம்பிக்கிறது. நரையொழுக வண்டுரையும் நன்னகர்வாய் நாங்கள் உறையும் இளமரக்கா ஒக்கும்
இறை வளைக்கை சிட்டடையாய் பேரல்குள் தேமொழியாய் மென்முறுவல் பொற்றொடியாய் மற்றிப் பொழில். அவன் சோலையை பத்தி சொல்றான். இங்க இருக்கிற சோலை இருக்கிறதே, இவர்கள் நுழைகிற சோலை, அது எப்படிப்பட்ட சோலை தெரியுமா? எங்க ஊர் சோலை மாதிரியே இருக்கும். இள மரக்கா. கானா சோலை. பூங்கா என்று சொன்னால் பூ இருக்கும் சோலை. மரக்கா என்று சொன்னால் மரங்கள் சூழ்ந்திருக்கிற சோலை. இளமரக்கான இளைய மரங்கள், இளமையான மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சோலைக்கு இளமரக்கா. நரையொழுக, நரைனா தேன். வண்டுரையும் நன்னகர்வாய், இந்த தேன் ஒழுகக்கூடிய இடம். எப்பொழுதுமே இந்த சோலை என்று சொல்லுகின்ற பொழுதே தேன், வண்டு, மலர் இவைகளைத்தான் நாம் கொண்டு வந்து வைப்போம் இங்க. நரை ஒழுக வண்டுரையும் நன்னகர்வாய், நாங்கள் உரையும் இளமரக்கா ஒக்கும். இந்த நாங்கள் தான் இங்க பிரச்சனை. நாங்களெல்லாம் அங்கே போய் இருப்போம். இந்த இளமையான மரங்கள் சூழ்ந்த சோலையிலே போய் நாங்கள் இருப்போம் என்று யார்கிட்ட சொல்றான்? தமயந்தி கிட்ட சொல்றான். இந்த தமயந்தி கிட்ட சொல்ற பொழுது அது அவன் வர்ணிச்சு சொல்றான். இறை வளைக்கை, இறைனா முன்னுன்னு அர்த்தம். இறைனா இறைவன் ஒரு பொருள் இருக்கு, இறைனா முன்னாள்னு ஒரு பொருள் இருக்கு. முன் வளைக்கை, இந்த வளைக்கை சிற்றிடையாய் சிறிய இடையவளே, தேமொழியாய் தேன் போன்ற மொழியை பேசக்கூடியவளே, மென்முறுவல் மென்மையான முறுவலை உடையவளே, பொற்றொடியாய் பொன்னாலான தொடியை, அதான் வளையல், வளையலுக்கு தொடின்னு தான் பேர். அல்லது தோளிலே போடுவதற்கு கூட தொடின்னு பேர். ஆண்கள் போட்டால் தோளிலே போடுவது தொடி, பெண்கள் போட்டால் கையிலே போடுவது தொடி. மற்ற பொழில், இந்த பொழில் எப்படிப்பட்டது தெரியுமா? நாங்கள் ஏற்கனவே சென்று விளையாடிய எங்கள் ஊரிலே இருக்கக்கூடிய பொழிலை போன்றது. அவ்வளவுதான். நாங்கள் என்ற ஒரு வார்த்தை தான் இங்க இப்ப பிரச்சனை ஆகிவிட்டது. நரையொழுக வண்டுரையும் நன்னகர்வாய், நாங்கள் உரையும் இளமரக்கா ஒக்கும். நாங்கள் உரையும்னா நாங்கள் இருந்த இறைவளைக்கை சிட்டடையாய் பேரல்குள் தேன்மொழியாய் தேமொழியாய் மென்முறுவல் பொற்றொடியாய் மற்ற பொழில். இந்த பொழிலானது நாங்கள் விளையாடி கொண்டிருந்த எங்கள் ஊரை சார்ந்த இளமையான மரங்கள் சூழ்ந்த சோலை மாதிரியே இந்த சோலையும் இருக்கிறது. வெறும் சோலை மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். நாங்கள் உரையும் என்ற வார்த்தையும் சொல்லாம இருந்திருக்கலாம். சொல்லாம இருந்திருந்தால் ஒரு சுவை இருக்காது. சொல்லுங்க. இப்ப அதை கோவப்படுறான். ஊடல், இங்கதான் ஊடல். இந்த ஒரே வார்த்தையில் தான் ஊடல். நாங்கள் என்ற ஒரு வார்த்தையில தான் ஊடல். திருவள்ளுவர் சொல்லுவார், யாரினும் காதலன் என்றேனா. காதலிக்கிட்ட அல்லது மனைவி கிட்ட சொல்றான், யாரை விடவும் நான் உன்னை காதலிக்கிறேன் வா. யாரினும் காதலன் என்றேனா ஊடினால், யாரினும் யாரினும் என்று, யாரை விட யாரை விட என்று. இந்த யாரினும்ன்ற வார்த்தை தான் அங்க அவளுக்கு பிரச்சனை ஆகிவிட்டது. அது மாதிரி இங்க இந்த நாங்கள் என்ற வார்த்தை பிரச்சனை ஆகிவிட்டது. அதை சொல்றான். பன்னீர்தம் வேட்கையே போலும் களிமழலை தன்மணிவாய் உள்ளே தடுமாற, மன்னவனே இக்கடிக்கா நீங்கள் உரையும் இளமரக்கா ஒக்குமுதோ என்றால் உயிர்த்து. அவ சொல்றா, இந்த கடிக்கா, கடினா மனம் வீசக்கூடியன்னு அர்த்தம். மனம் வீசக்கூடிய இந்த பூங்காவானது நீங்கள் உரையும், நீங்கள் உரையும், ரொம்ப குறிப்பிட்டு சொல்றான். நாங்கள்னு சொன்னதுனால இவ சொல்ற நீங்கள் உரையும் இளமரக்கா ஒக்குமுதோ, நீ இருந்த இந்த இளமையான பூங்காவை ஒத்திருக்கின்றதோ என்று உயிர்ப்போட சொல்றாளாம். உயிர்த்துனா பெருமூச்சு விட்டுன்னு அர்த்தம். அது எப்படி சொல்றானா, அவ சொல்ல வர அவளுக்கு வாயில தடுமாறுது சொல்லு. கோபம், ஊடலிலும் கோபத்திலும் சொற்கள் தடுமாறும் இல்லையா, அது மாதிரி அவளுக்கு தடுமாறுது சொல்லு. கண்ணீர்தும் வேட்கையே போலும். ஒரு பெண்ணுக்கு காதல் உணர்ச்சி வந்து விட்டால் எப்படி சொல் தடுமாறும். களிமழலை தன்மணிவாய் உள்ளே தடுமாற, குழந்தையினுடைய மழலையானது எப்படி தடுமாறி கொண்டிருக்கிறதோ அது மாதிரி அவள் சொற்கள் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாள், தடுமாறிக்கொண்டே கேட்கிறாள். இந்த சோலையானது நீங்கள் விளையாடிய சோலைக்கு ஒப்பாக இருக்கிறதோ. அவளுக்கு எதுவுமே சோலையெல்லாம் பிரச்சனை இல்லை, நாங்கள் நீங்கள் தான் இங்க பிரச்சனையே. கண்ணீர்தம் வேட்கையே போலும் களிமழலை தன்மணிவாய் உள்ளே தடுமாற, மன்னவனே இக்கடிக்கா நீங்கள் உரையும் இளமரக்கா
ஒக்குமதோ என்றால் உயிர்த்து. அவ்வளவுதான். நாங்கள்னு சொன்னா அதுக்கு அதை எடுத்துக்கொண்டு இவ சண்டை போட்டு இருக்கா, ஊழல் புரிந்து கொண்டிருக்கிறாள் என்பதுதான் என்னுடைய முக்கியமான கருத்து. அது சொல் தடுமாறத்துக்கு 2 உவமை சொல்றார். கன்னியர்னுடைய காதல் வந்தா சொல் தடுமாறும். களிமழலையினுடைய சொல் தடுமாறும். கண் மணி வாய். மணிவாய்னா அழகான வாய். தன்னுடைய மணிவாய், அழகான மணிவாய் உள்ளே தடுமாற. ஆக இது எப்படி அந்த 2மே தடுமாறுகிறதோ அது மாதிரி திருமணமான இவள் தடுமாறுகிறாள். கண்ணியர் தான் வேட்கையே போலும் இவளே அனுபவிச்சது தானே. நலன் மீது காதல் உற்று இவள் அனுபவித்ததை அப்படியே ஓமையா கொண்டு வந்துடுறார். என்ன? அந்த தடுமாற்றத்தோட கேட்கிறா, நீங்கள் உறைந்த பூங்காவானது இந்த பூங்கா மாதிரி தான் இருக்கிறதோ என்று உயிர்த்து பெருமூச்சு விட்டு கேட்கிறாள். பெருமூச்சு விட்டு கேட்கிறானா, கோபத்தோட கேட்கிறான். கண் தள்ளுங்க தள்ளுங்க, இப்படி தள்ளிடுங்க. தொண்டை கனிவாய் துடிப்ப சுடர் முதல் மேல் வெண் தரளம் என்ன வியர் வரும்ப செண்டை கடை சிவப்ப நின்றால் கடல் மன்னர் வெள்ளை கொடி சிவப்ப நின்றான் கொடி. இதுவும் அவ கோபத்தை சொல்றதுதான். தமயந்திய எப்படி சொல்றாரு பாருங்க. கடல் மன்னர் வெள்ளை குடை சிவப்ப நின்றான் கொடி. விதர்ப்ப நாட்டு மன்னனுடைய மகள். விதர்ப்ப நாட்டு மன்னன் எப்படி என்று சொன்னால் பகைவர்களை எல்லாம் வென்று அவனுடைய குடையானது சிவந்து போயிருக்குமா. அவ்வளவு வீரம் செறிந்தவன், போரிலே வெற்றி மிகுந்தவன். ஆகவே கடல் மன்னர் வெள்ளை கொடி சிவப்ப நின்றான் கொடி. கொடினா அவனுடைய பெண், கொடினா பெண்ணுன்னு அர்த்தம் இங்க தமயந்தி. ஆக விதர்ப்ப நாட்டை சார்ந்த தமயந்தி நிக்கிறா, கோபத்தோட நிக்கிறா. எப்படி நிக்கிறா? மூன்று ஆக்ஷன் செயலோட நிக்கிறா. தொண்டை கனிவாய் துடிப்ப. தொண்டை அப்படின்னு சொன்னா கோவைக்கடின்னு அர்த்தம். தொண்டைன்னா நமக்கு தெரியும், மிடரு, கழுத்து கூட தொண்டைன்னு தான் சொல்லுவோம். மிடரு வீணைன்னு சொல்லுவாங்க. நம்ம வாய்ப்பாட்டு பாடுறத கூட மிடரு வீணைன்னு சிலப்பதிகாரத்துல சொல்லுவாங்க. தொண்டை கனிவாய் துடிப்ப. இது ஒரு நிகழ்ச்சி. வாயெல்லாம் துடிக்குதான். ஏற்கனவே சொன்னார் இல்லையா, உள்ளுக்குள்ள இருந்து தடுமாறுதுன்னு. இங்க துடிக்குது வாய். சுடர் முதல் மேல் வெண் தரளம் என்ன வியர் அரும்ப. ஒளி வீசக்கூடிய நெற்றியின் மீது வெண் தரளம், வெண்மையான முத்துக்களைப் போல வியர்வைகள் அரும்பிக் கொண்டிருக்க. கெண்டை கடை சிவப்ப. கெண்டைனா மீனு கூப்பிடுறார். கெண்டை கடை சிவப்ப. இந்த கடையை கண்ணினுடைய கடைப்பகுதியானது சிவக்க நின்றாள். கடல் மன்னர் வெள்ளை குடை சிவப்ப நின்றான் கொடி. இந்த நின்றாள் என்ற வார்த்தை அழகுங்க. கோபத்தை காட்டுறதுதான் நின்றாள்ன்றது. அதுவும் அந்த கொடின்னு சொல்லிட்டு அப்பதான் நின்றாள்னு சொன்னது ரொம்ப அழகு. ஏன்னு கேட்டா, கொடி எப்பவுமே அசைஞ்சிட்டு தான் இருக்கும், நிக்காது. சும்மா நிக்குமா கொடி? நிக்காது. ஆனால் அப்படி சும்மா நிற்காமல் அசைந்து கொண்டிருக்கக்கூடிய கொடியை போன்ற தமயந்தி கூட கோபத்துல அப்படியே உறுதியா நிக்கிறான். கொஞ்சம் கூட அசையாம நிற்கிறாளாம். அந்த நின்றால் ரொம்ப அழகான வார்த்தை போட்டிருக்காரு. தொண்டை கனிவாய் துடிப்ப. கோவை பழம்போல அழகான வாயானது துடிக்கிறது. சுடர் முதல் மேல் ஒளி வீசக்கூடிய நெற்றியின் மீது வெண்மையான தரளம், முத்து, தாளம்னா முத்து, முத்து போல வியர்வைகள் அரும்புகின்றன. கெண்டை, கெண்டைன்றது மீன், மீன் என்பது கண்ணுக்கு ஆகவேராக வருகிறது. கடை சிவப்ப. இந்த கடைக்கண் சிவக்க. இந்த 3 நிகழ்ச்சி. கனிவாய் துடிக்கிறது, நெற்றியிலே வேர்வை வருகிறது, கண்ணிலே சிகப்பு ஏறி வருகிறது. கோபம் சிகப்பு கோபத்துல ஏறுது. சிவப்ப தமயந்தி ஆனவள், தமயந்தி என்கின்ற கொடி ஆடாமல் அசையாமல் விரைத்தபடியே நின்றாள். நின்றாள் என்பது கோபத்தினுடைய அடையாளம். தொண்டை கனிவாய் துடிப்ப. சுடர் முதல் மேல் வெண் தரளம் என்ன வியர் வரும்ப. கண்டை கடை சிவப்ப நின்றால் கடல் மன்னர் வெள்ளை குடை சிவப்ப நின்றான் கொடி. அங்கல் புலவி தலையில் தனித்திருந்த மங்கை வதன மணியரங்கில் அங்கன் வடிவாள் மேல் கால் வளைத்து வார்ப்புருவம் என்னும் கொடியாட கண்டானோர் கூத்து. புருவம் அப்படி அசைது பாருங்க கோபத்துல.
அந்த கோபத்துல அசைகிற புருவம் வந்து எப்படி இருக்கான்னா கூத்தாடுற மாதிரி இருக்கான், நடனம் ஆடுற மாதிரி இருக்கும். தங்கள் புலவி தலையில், புலவி தலையில்னு சொன்னா புலவி காலத்தில்னு அர்த்தம். இந்த இடத்துல தலைன்றதுக்கு காலம், நேரம்னு அர்த்தம். அந்த புலவி வருகின்ற நேரத்தில் உங்கள் புலவி தலையில், இதை இன்னொரு மாதிரியும் சொல்லுவாங்க. தலைப்புலவின்னு திருப்பி போட்டு சொல்லுவாங்க. தலைப்புலவின்னா முதல் ஊடல். இதுதான் முதலாக அவள் ஊடல் செய்கிற இடம். இதுக்கு முன்ன ஊடலே பண்ணல அவள். ஆகவே தலைப்புலவின்னு கூட எடுத்துக்கலாம் அதை. தங்கள் புலவி தலையில், அந்த கோபத்துல தனித்திருந்த மங்கை, தனியா நின்றிருந்த மங்கை தனியா போயிடுறா, அவன் பக்கத்துல நிக்கல. வதன மணி அரங்கில், வதனம்னா முகம், இந்த மணி அரங்கில், அழகான அரங்கம் அது. அங்கன் வடிவால் மேல், வடி அப்படின்னு சொன்னா நிறைய வார்த்தை இருக்கு, பொருள் இருக்கு. கல், கல்லுனா தேன், கூர்மை, மாவடு, காற்று, ஆராய்ச்சி, உருவம் என்று பலவிதமான அர்த்தங்கள் இருக்கிறது. இங்க கூர்மைன்ற அர்த்தம் ரொம்ப பொருந்தி வரும். வாள், போர்வாள்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வாளுக்கும் ஒளின்னு ஒரு பொருள் கூட இருக்கு. இந்த அல்லது அந்த கண்ணுக்கு ஒப்புமையா அந்த ஒளி மிகுந்த கண் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனா பெரும்பாலான உரையாசிரியர்கள் வாள் என்பதை வாள் என்றே தான் சொல்றாங்க. அங்கன் வடிவால் மேல், அந்த கண் என்கின்ற கூர்மையான வாள் மீது கால் வளைத்து, காலை ஊன்றி, காலை வளைச்சு வைத்து, வார்ப்புருவம், நீண்ட புருவம் என்னும் கொடியாட கண்டானோ கூத்து. அந்த புருவமானது கொடி மாறி ஆடுதான், அதை பார்க்கறான் நான் நலன். அதாவது இந்த புருவம் துடிக்குதுன்னு சொல்றேன் பாருங்க, சாதாரண ஒரு எளிய வார்த்தையில அததான் புருவம் கொடியாட கண்டானோர் கூத்து. கொடியாட அப்படின்னு சொன்ன உடனே கூத்து, ஒரு பெரிய கூத்தே நடத்தியிருக்கா அவ இந்த புருவத்துல. தங்கள் புலவி தலையில் தனித்திருந்த மங்கை வதன மணியரங்கில், அங்கன், அங்கன்னா அழகான வடிவால் மேல் கால் வளைத்து வார்ப்புருவம் என்னும் கொடியாட கண்டானோர் கூத்து. புருவக்கொடியும் வந்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதாவது கோபத்திலே அது புருவம் அசைந்து கொண்டிருக்கிறது, ஆடிக்கொண்டு அசைந்து கொண்டிருக்கிறது. நெறித்தால், புருவத்தை நெறித்தால், அவ்வளவுதான். இதை வந்து கொடியாடுதலாகவும் கூத்தாகவும் கண்ணின் மீது கால் வைத்து விளையாடுகிற மாதிரியாகவும் உருவகப்படுத்தி சொல்லி இருப்பது புகழேந்தியனுடைய வெண்பா சிறப்பு. தங்கள் புலவி தலையில் தடித்திருந்த வங்கை மதன மணியரங்கில் அங்கன் வடிவால் மேல் கால் வளைத்து வார்ப்புருவம் என்னும் கொடியாட கண்டானோர் கூத்து. இந்த வெண்பாவெல்லாம் நீங்க எத்தனை முறை படித்தாலும் இனிமையா இருக்கும். 2-3 முறை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கூட அந்த சொல்லாட்சியும் சரி, அவர் சொல்லி இருக்கிற நயமும் சரி, அவர் போட்டிருக்கிற எதுகை மோனையும் சரி, அவ்வளவு அழகா இருக்கு. சில நேரங்களில் சிலேடை கூட விளையாடிட்டு இருப்பாரு. இங்க கூட ஒரு சிலேடை விளையாடுறாரு பாருங்க. சில்லரி கிண்கிணி மென், அரின்னு சொன்னா பரல் கற்கள், சில்னா குளுமையான, நல்லா சின்ன சிலை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சில்லரி கிண்கிணி, கிண்கிணினா சதங்கை. சில்லரி கிண்கிணி மென் தெய்வமலர் சீரடியை தொல்லை மணிமுடிமேற் சூட்டினான். வல்லை முழுநீல கோதை முகத்தே மலர்ந்து செழுநீலம் மாறா சிகப்பு. சில்லரி குங்கினி மென்னா பரல் கற்கள் இருக்கக்கூடிய சதங்கை. பரல் கற்கள்னா மாணிக்க பரல் கண்ணகிக்கும் முத்துப்பரல் பாண்டியனுடைய தேவிக்கும் இருந்தது இல்லையா? அது மாதிரி சில்லரி கிண்கிணி. இது தெய்வமலர் சீரடியை, தெய்வமலர்னு சொன்ன தாமரை, இந்த தாமரை போன்ற சீரடியை எடுத்து தொல்லை மணிமுடி மேல் சூட்டினான். தொல்லைனா பழையன்னு அர்த்தம். ரொம்ப பழைய மணிமுடி, எப்பவுமே அணிந்து கொண்டிருக்கிற மணிமுடி, அவ்வளவுதான். அது மேல காலை எடுத்து வைத்தானா. வல்லை, வல்லைனா உடனே விரைவாக. வல்லை முழுநீல கோதை, நீண்ட நீல நிறமுடைய கூந்தலை உடைய இமயந்தி முகம் மலர்ந்து விட்டதாம். மலர்ந்து செழுநீலம் மாறா சிகப்பு. மாறா அப்படின்னா மாறியதுன்னு அர்த்தம். அந்த காலத்துல மாறா என்ற சொல்லு போட்டுன்னா எதிர்மறையா மாறியதுன்னு அர்த்தம். ஏற்கனவே நான் பார்த்தோம் இல்லையா, அங்க ஒரு செஞ்சிவப்பு இருந்தது அல்லவா, அந்த சிகப்பு போய் கண்கள் பழையபடி நீளமாகவே மாறிவிட்டன. சில்லரி கிண்கிணிமென் தெய்வமலர் சீரடியை தொல்லை மணிமுடி மேல் சூட்டினான். வல்லை
முழுநீல கோதை முகத்தே மலர்ந்து செழுநீலம் மாறா சிவப்பு. காமப்பயிர் வைத்தான். அங்கைவேல் மன்னன் அகலம் என்னும் செருவில் பொங்கை ஏர் பூட்டி குருவியர் நீர் அங்கடைத்து காதல் வரம்பொழுக்கி காம பயிர் வளர்த்தான் கோதையரின் மேலான கொம்பு. இது எப்படின்னு அர்த்தம் சொல்றது? உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அது அங்கைவேல் மன்னன் அங்கைவேல் மன்னன் அழகான கையில் வேலை ஏந்தி இருக்கக்கூடிய மன்னனுடைய மார்பு என்கின்ற வயலில் கொங்கையர் பூட்டி குருவியர் நீர் அங்கடைத்து, அடைத்துனா பாய்ச்சுதல்னு அர்த்தம். அங்கே பாய்ச்சி காதல் வரம்பொழுக்கி, காதல் என்கின்ற வரம்பை ஒழுங்குபடுத்தி காம பயிர் விளைத்தார் கோதையரின் மேலான கொம்பு. அப்படி இதுதான் நான் பேசாம என்ன பண்ணிட்டேன், கண்ணதாசன் கிட்ட போயிட்டேன். கண்ணதாசன் இதுக்கு உரை எழுதியிருக்கார். முதல் தொகுதியில பழம்பாடல் புது கவிதைன்னு ஒரு 6-7 பாட்டுக்கு எழுதியிருக்கார். அவர் எழுத அப்படியே நான் படிச்சிடுறேன். சேர்வேந்தன் நலனோடும் காதல் மாது சிலை போலும் தமையந்தி அணையின் மீது போர் செய்த கலையழகை உணர்ச்சியோடு புகழேந்தி சொல்கின்றான். மங்கை அங்கோர் ஏற்பூட்டி உழுதாளாம். எவ்வாறென்றால் இரு கொங்கை ஏறாக மாதின் மேனி ஏர் சேர்ந்த நுகமாக வியர்வை நீரே எழில் நீராய் பாய்ந்தோட காதலுக்கு வரம்பெடுத்தே உழுதாளாம். காமம் என்னும் வளமான பயிர் வளர்த்து மகிழ் உற்றாளாம். கரிப்படையும் வெட்ட மன்னன் பாவையினால் உழப்பட்டான். தானும் அந்த சிறப்புடைய உழவுக்கு சிறங்குனிந்தான். சில்லென்று பூரித்தான், மெய் மறந்தான். வரப்பெடுத்த காமத்தை வரம்பு மீறி வழங்குகின்றான் என்றாலும் உனக்கும் வெண்பா என்று முதல் 2 தொகுதியில முதல் பாட்டு இந்த பாட்டு தான். ஆக அதான் பொருள். கொங்கைவேல் மன்னன் அகலம் எனும் செருவில் கொங்கையை பூட்டி குருவியர் நீர் அங்கடைத்து காதல் வரம்பொழுக்கி காம பயிர் விளைத்தால் கோதையரின் மேலான கொம்பு. மாவிந்த நகருக்கு வந்துட்டாங்க. இந்த சிறப்பையெல்லாம் சொல்றாரு. வேரி மழை துளிக்கும் மேக கருங்கூந்தல். வேரி அப்படின்னு சொன்னா தேன் அர்த்தம். வேரி மழை துளிக்கும் மேக கருங்கூந்தல் காரியையும் தானும் போய் கண்ணுற்றான். மூரி திரையேற மென்கிடங்கிற் சேரேற வாளை கரையேறும் கங்கை கரை. இந்த ஓசை அழகா போட்டுக்காரு பாருங்க. வேரி மழை துளிக்கும் மேக கருங்கூந்தல் காரியையும் தானும் போய் கண்ணுற்றான். மூரி திரையேற மின்கிடங்கில் சேலேற வாளை கரையேறும் கங்கை கரை. வேரி அப்படின்னா தேன் அர்த்தம். தேன் மழையாக பொழியக்கூடிய பூக்களை வைத்திருக்கக்கூடிய மேகம் போன்ற கூந்தலை உடைய காரியை தமையந்தி. அவ்வளவுதான். தானும் போய் அவனும் போய் கண்ணுற்றான், பார்த்தான். தமையந்தியும் நலனும் போய் பார்க்கிறார்கள். எதை? மூரினா வலிமைன்னு அர்த்தம். மூரி திரையேற, திரைனா அலைன்னு அர்த்தம். கிடங்குன்னா அகழின்னு அர்த்தம், அல்லது பள்ளம்னு அர்த்தம், கடல்னு அர்த்தம். சிறைச்சாலைக்கு கூட கிடங்குன்னு தான் பேரு. பண்டக சாலைக்கு கூட கிடங்குன்னு தான் பேரு. இப்படி வெற்றிலை கொடிக்கு கூட கிடங்குன்னு தான் பேரு. இப்படி நிறைய அர்த்தம் கிடங்குக்கு இருக்கு. அகழி, பள்ளம், கடல், சிறைச்சாலை, பண்டகச்சாலை, வெற்றிலை கொடி. இதுல நமக்கு அகழின்னு எடுத்தாலும் எடுத்துக்கலாம், அல்லது பள்ளம்னு எடுத்தாலும் எடுத்துக்கலாம். கங்கைன்னு வரத்தோடு நம்ம அகழியாவே எடுத்துக்கலாம். மூரி திரையேற வலிமையான அலையானது மேல ஏறுது. மின் கிடங்கில் சேலேற, அலையோட சேர்ந்தே இந்த பள்ளத்துல இருக்கக்கூடிய மீன்கள்லாம் ஏறுது. வாளை கரையேறும், இது அந்த அலையோட சேரல, அது தனியா போய் கரையேறுது. சில உரையாசிரியர் என்ன சொல்றாங்க, எதிர்த்து போகுதுன்னு கூட சொல்றாங்க. அதை ஆக மூரி திரையேற வலிமையான திரையானது அலையானது ஏற மின் கிடங்கில் அங்க இருக்கக்கூடிய பள்ளத்தில இருந்து சேல் மீனாவது ஏற, அந்த அலையோடு சேர்ந்தே மீன் மேல போகும். அதை நம்ம அந்த காட்சியோட பார்த்துருப்போம், கடல்ல பார்த்துருப்போம். அப்படியே சமயத்துல அந்த அலையோடு சேர்ந்து போகும்.
வாழை கரை ஏறும் கங்கை கரை. வாழை மீனானது அது கொஞ்சம் பெரிய மீன் இல்லையா, அதனால அந்த கரை மேல ஏறுகிறது. இப்படிப்பட்ட கங்கை கரை அப்படின்னு ஒரு அழகான பாட்டு. முத்தொள்ளாயிரத்துல இப்படி ஒரு பாட்டு உண்டு. செங்கால் மடனாராய் தென் உறந்தை நீ சேரியேல், நாரையே தென் உறந்தை மீது நீ சேர்ந்தாவிட்டால் நின் கால் மேல் வைப்பேன் என் கை. உன் காலை தொட்டு நான் கும்பிடுவேன். எதுக்கு? அங்க நண்பால் கரை உறிஞ்சி, உறிஞ்சி அப்படின்னு சொன்னா உறிஞ்சறது இல்லை. உறிஞ்சின்னா சின்ன ரா, அந்த மரத்துக்கு போடுற ரா, அது போட்டோம்னா உராய்தல்னு அர்த்தம். வன்பால் கரை உறிஞ்சி மீன் புரளும். மீன் அந்த கரையை உறிஞ்சி நீங்க கரை ஏறுதுன்னு நீங்க சொல்றாருல்ல, அங்க அந்த மீனானது அங்க புரண்டு கொண்டே உராய்ந்து கொண்டே இருக்கும். காவிரி நாடற்கு அது காவிரி. உரையாயோ யானுற்ற நோயின்வா. அதான் கண்ணதாசன் எழுதினார். கரையேறி மீன் விளையாடும் காவிரி நாடு எங்கள் உறையூரின் சோழனே வாழியினடின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அது மாதிரி கரையேறி விளையாடும் காவிரி நாடு அது. இங்க வந்து கரையேறி வாழை விளையாடுகின்ற கங்கை கரை. இந்த கங்கை கரையை தமயந்தியும் நலனும் போய் பார்த்தார்கள். வேரி மழை துளிக்கும் மேக கருங்கூந்தல் காரிகையும் தானும் போய் கண்ணுற்றான். மூரி திரையேற மின்கிடங்கில் சேலேற வாழை கரையேறும் கங்கை கரை. நரவேற்கும் குப்பி. குப்பினா குமிழி, சிமிழ் வச்சுங்களா, சின்ன குவளை. அங்க சோலையில பாக்குற பொழுது சூதம்னா மாங்கனி, கோதில்னா குற்றம் இல்லாத, நரவுன்னா தேன், வையுற்ற வை அப்படின்னு சொன்னா கூர்மையான நற்ற. வைவாலில் தப்பிய மன்னவன் குடலில் தெய்வம் உண்டுகோல் தெய்வம் உண்டுகோல் சிலப்பதிகாரத்துல சொல்லுவான். வைவாலில் தப்பிய மன்னவன் குடலில், வைவாலில் தப்பிய அப்படின்னு சொன்னா கூர்மையான வாளை வைத்திருக்கக்கூடிய அர்த்தம். இங்கதான் சொன்னான் வையுற்ற வேற்றானை. வைனா கூர்மையான, வேல் தானை வேலை உடைய, தானைனா சேனை. இது மண் என்பது அசைச்சொல். சூத கனியூரல் ஏற்ற சுருள் வாழை கோதில் நரவேற்கும் குப்பியன. மாதரார், இதெல்லாம் அழகான வார்த்தையெல்லாம். மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்கேன் கண்ணதாசன் ஒரு படத்துக்கு பாட்டு எழுதியிருப்பார். மாதரார் ஐயுற்று நோக்கும் அகன் பொழில் சென்று எய்தினான் வையுற்ற வேற்றானை மண். இந்த சுருள் வாழை இருக்கு பாருங்க, அது ஒரு குமிழி மாறி அல்லது சிமிழ் மாறி அல்லது ஒரு குவளை மாறி இருக்குமா, இல்ல ஒரு தொன்னை மாறி இருக்குமா. அது இந்த மாஞ்சாரெல்லாம் அதுல ஒழுகி அப்படியே ஏந்தி கொண்டிருக்குமா. அப்படியே அதுக்கு ஒரு எப்படி இருக்கும், அது இந்த தேனை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொன்னை மாதிரி அல்லது குமிழி மாதிரி அந்த சுருள் வாழையானது மாங்கனி சாறை வைத்துக் கொண்டிருக்கிறது. அது இப்ப என்ன இவங்களுக்கு சந்தேகம் வந்துருது, இது என்ன தேன் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குப்பியா அல்லது சுருள் வாழையா, மாஞ்சாரை ஏந்தி கொண்டிருக்கின்ற சுருள் வாழையான்னு ஒரு சந்தேகம். மாதரார் ஐயுற்று நோக்கும், அதனால ரொம்ப சந்தேகத்தோடவே பாக்குறாங்களாம். அகன் பொழில் சென்று எய்தினான். அகன்ற பொழில்னா சோலை, சென்று எய்தினான், அந்த சோலைக்கு அவன் சென்று சேர்ந்தான். அதாவது மாங்கனிச்சாறை ஏந்தி கொண்டிருக்கின்ற சுருள் வாழை, அது பார்ப்பதற்கு தேனை வைத்திருக்கக்கூடிய குமிழி மாதிரி தெரிகிறது. ஆக இதுவோ அதுவோ என்று பெண்களெல்லாம் சந்தேகத்தோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு அங்க இயற்கை காட்சி இருக்கிறது. இப்படிப்பட்ட சோலைக்கு சென்று எய்தினான் யார் என்று சொன்னால் கூர்மையான வேலை வைத்திருக்கக்கூடிய மன்னவன். சூத கனியூரல் ஏற்ற சுருள்வாழை கோதில் நரவேற்கும் குப்பியன மாதரார் ஐயுற்று நோக்கும் அகன் பொழில் சென்று எய்தினான் வையுற்ற வேற்றானை மண். வான்தோய நீண்டுயர்ந்த மாடக் கொடிநுடங்க தாம் தோன்றும் மற்ற கடம்பதித்தான். வான் தோன்றி வில்விளக்கே பூக்கும் விதர்ப்ப நாடு ஆளுடையான் நல்விளக்கே எங்கள் நகர். அவன் நாட்டை காட்டுறான். யாருக்கு காட்டுறான்னு கேட்டா தமயந்திக்கு காட்டுறான். தமயந்திக்கு ஒரு வர்ணனை.
வான் தோன்றி, தோன்றின்னு செங்காந்தல் பூக்கு தோன்றின்னு பேர். உயர்ந்த செங்காந்தல் பூ. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா? ஒளிமயமான விளக்கு மாதிரி இருக்குமா? ஒளிமயமான விளக்கு மாதிரி இருக்கக்கூடிய உயர்ந்த செங்காந்தல் பூ பூக்கின்ற விதர்ப்ப நாடு. விதர்ப்ப நாட்டை பற்றி ஒரு வர்ணனை. ஆளுடையான், அதை ஆளக்கூடியவன். நல்விளக்கே, ஆளக்கூடியவனுடைய பெண்ணே. நல்விளக்கேன ஒழுக்கமான விளக்கே. விளக்கேன்னா அந்த குல விளக்கேன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி விளக்கு. விளக்கே, இது அவளை பற்றிய வர்ணனை. வான் தோன்றி விளக்கே பூக்கும் விதர்ப்ப நாடு ஆளுடையான் நல்விளக்கே. தமயந்தியே, இவ்வளவும் தமயந்தி தான். உயர்ந்த செங்காந்த பூக்கள், ஒளி வீசக்கூடிய விளக்கை போல விளங்கக்கூடிய உயர்ந்த செங்காந்தல் பூக்கள் பூக்கின்ற விதர்ப்ப நாட்டை ஆளுகின்ற மன்னனுடைய உயர்ந்த ஒழுக்க மிகுந்த குலவிளக்கே, தமயந்தியே, எங்கள் நகர் வான் தூய நீண்டுயர்ந்த மாடக்கொடி நுடங்க தான் தோன்றும் மற்றின் தடம்பதிதான். இதுதான் எங்க ஊர். மனைவி ஆயிஷ்டம் தான் காட்டுறது இல்லையா, இது எங்க ஊர். அது மாதிரி என்னோட சிறப்பு. வான் தோய, வானத்தை தொடக்கூடிய அளவிற்கு நீண்டு உயர்ந்த மாடம். உயர்ந்த மாடம். இது மதுரை சிலப்பதிகாரத்துல மதுரையில பார்த்திருப்போம் இந்த வரிகள் எல்லாம். கொடி நுடங்க, கொடி ஆடிக்கொண்டே இருக்கும். தான் தோன்றும், அதை பார், அது தெரியுது இல்லையா, அதுதான் தடம்பதி தான். இது எங்க தடம்னா இடம், எங்க ஊர் தான். மற்றுன்றது அசைச்சொல், அர்த்தம் இல்லை, அது சும்மா அது அழகுக்காக போடுறது. தான் தோன்றும் மற்ற இத்தடம்பதி தான். இந்த இடமானது இதுதான் எங்கள் ஊர் அப்படின்னு அவன் சொல்றான். வான் தோய நீண்டுயர்ந்த மாட கொடிநுடங்க தான் தோன்றும் மற்ற தடம்பதி தான். வான் தோன்றி வில்விளக்கே பூக்கும் விதர்ப்ப நாடு ஆளுடையான் நல்விளக்கே எங்கள் நகர். பொய்கையும் வாசப்பொழிலும் எழிலருவி செய்குன்றும் ஆறும் தெரிந்தாடி தையலுடன் 6 ஆண்டு எல்லை கழித்தான். அடையலரை கூறிரண்டா கொல்யானைக்கோ. அடையலர் அப்படின்னு சொன்னா எதிரிகள்னு அர்த்தம். அடையாதவர்கள், நம்மோடு சேராதவர்கள். கூறிரண்டாக, அவர்கள் 2ஆக பிளக்கக்கூடிய யானையை வைத்திருக்கக்கூடிய அரசன் நலன். இது நலனுடைய வர்ணனை. சென்ற பாட்டுல தமயந்தினுடைய வர்ணனை. செங்காந்தல் கொடி மாதிரின்னு அவன் சொன்னது அவளை பற்றிய வர்ணனை. இங்கே எதிரிகளை எல்லாம் கூறு 2ஆக ஆக்கக்கூடிய யானைகளை வைத்திருக்கக்கூடிய அரசன் என்பது நலனுக்கான வர்ணனை. இவனும் தமயந்தியும் சேர்ந்து பொய்கையும், பொய்கைன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீர்நிலை. வாசப்பொழிலும், இதுவும் தெரியும், மணக்கக்கூடிய சோலை. எழில் அருவி, எழில் அருவினா எழிலான அருவி. செய்குன்றம், அதாவது இயற்கையான குன்றம் அல்ல, செய்யப்பட்ட குன்றம். சமயத்துல 6 மணலை அடி கொண்டு சேர்த்து அப்படி ஒரு குன்றம் ஏற்படும். அதை கூட நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதுல நீர், ஆறு, அலை இதெல்லாம் அடித்து அந்த கரையோரத்துல குன்றம் மாதிரி ஒண்ணு ஏற்படும். அது மாதிரி செய்குன்றம், இயற்கையான குன்றம் அல்ல. ஆறு திரிந்தாடி, இங்கெல்லாம் திரிந்தாடி தையலுடன் 6 ஆண்டு எல்லை கழித்தான். தமயந்தியோடு 12 ஆண்டு காலம் அவன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், குழப்பமே இல்லாம. கோவலனும் கண்ணகியும் எவ்வளவு வருடம் ஆண்டு வாழ்க்கை நடத்தினார்கள் என்பது அவர்கள் யூகத்துலதான் சொல்றோம். ஆனால் நலனும் தமயந்தியும் ரொம்ப தெளிவா 12 ஆண்டு காலம் வாழ்க்கை நடத்தி விட்டார்கள். பொய்கையும் வாசப்பொழிலும் எழிலருவி செய்குன்றும் ஆறும் திரிந்தாடி தையலுடன் 6 எல்லை கழித்தான். அடையலரை கூறிரண்டா கொல்யானைக்கோ. அவன் கர்ப்பம் தரித்து விட்டான். கோல நிறம் விளர்ப்ப, அவளுடைய முகம் வெளுத்து போகுது. நினைமா அது 3வது மாசம் இருக்கு. விளர்ப்பன்னா வெளுத்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, வெட்கப்படுதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. விளர்ப்பது 2 அர்த்தம் இருக்கு, 2 அர்த்தம் தான் அகராதியிலேயே. விளர்ப்பன்னா வெட்கப்படுதல், வெளுத்து போதல். ஏன் அது 3வது மாதம்னு சொன்னா வாலி அப்படி ஒரு பாட்டு எழுதியிருப்பார். 1ஆம் மாதம் உடலது தளரும்
ஈராம் மாதம் இடையது நெளியும், 3ஆம் மாதம் முகமது வெளுக்கும் எழுதியிருப்பார். அதை வைத்து தான் சொல்றேன். கோல நிறம் விளர்ப்ப, கொங்கை முகம் கருக, நீல நிற மயிர்கால் நின்றெரிப்ப. இதுதான் எனக்கு புரியவே. இதுவரை நான் எங்கேயுமே படிக்காத ஒண்ணு. நீலம்னா கருப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த மயிர்கால்கள்லாம் நீளமா ஆகுமா கீழே? ஒரு ரொம்ப கருப்பாயிடுமா அப்படின்னு தெரியல. நீலம்னா கருப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நீல நிறமாக மயிர்கால்கள் நின்றெரிப்ப. இது வேற எங்கேயும் நான் படிக்கல. இவர் மட்டும்தான் சொல்றாரு. நூல் என்ன அப்படின்னா போலன்னு அர்த்தம். தோன்றாத நுண்மருங்கள், நூல் மாதிரி தோன்றாமல் இருந்த நுண்மையான அந்த இடை தோன்ற, அது வெளியில தெரிதான். சுரிகுழலால் சுருண்ட குழலை உடையவள், ஈன்றால் குழவி 2. அவளுடைய நிறமானது வெளுக்கிறது, தாய்மையானது முகம் கருக்கிறது. நீல நிறம், மயிர்காலெல்லாம் நீல நிறமாக ஆகின்றது. நூல் மாதிரி இருக்கக்கூடிய நுட்பமான இடையானது வெளியே தெரிகிறது. இப்படி அந்த சுரிகுழலால் சுருண்ட குழலை உடையவள், ஈன்றால் குழவி 2. 2 குழவி எழுந்திருக்கா. ஒருவேளை ஆண் பெண் இருக்கலாம். என்ன கோல நிறம், குழலினிதி யாழினிதி என்பவர் மக்கள் மேலை சொல் கேளாதவர்னு சொல்லும் பொழுது கூட அது ஆண் பெண்ணாதான் சொல்லுவாங்க. குழல் என்பது ஆணுக்கும், யாழ் என்பதை பெண்ணுக்கும் ஒப்பிட்டு ஒன்று ஆணையும் பெண்ணையும் சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்க அப்படி சொல்லலைன்னா கூட நாம ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம், ஒரு ஆண் பெண். கோல நிறம் விளர்ப்ப கொங்கை முகம் கருக, நீல நிறம் மயிர்கால் நின்று எரிப்ப, நூலென்ன தோன்றாத மருங்குள் தோன்ற, சுரிகுழலால் ஈன்றால் குழவி 2. தெளிவா சொல்லிட்டாருங்க எல்லாமே. 12 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காங்க, 2 குழவியை பேத்து எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். அவங்க வாழ்க்கையினுடைய நிலை சிறப்பாக அமைந்து விட்டது. ஆனா சிறப்பா அமையறதுக்கு கலி விடலை. கலி அவனை துரத்தி கொண்டே வரான். இந்த சனி என்பது அவனை துரத்தி கொண்டே வருகிறான். ஏற்கனவே அவளை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட சனி, குறைந்தபட்சம் தேவர்களுக்காவது கிடைத்திருக்க வேண்டும் என்று எண்ணிய சனி, இது தேவனுக்கும் கிடைக்காமல் எனக்கும் கிடைக்காமல் ஒரு மானிடனுக்கு கிடைத்ததே என்று கோபப்பட்ட சனி, இவள் வாழ்க்கையை கெடுத்தே தீர்கிறேன் என்று சபதம் போட்ட சனி இப்பதான் வரான். ஏன் வரான்? 12 ஆண்டு காலம் என்ன பண்ணான்னு கேட்டா, அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு நெறி தவறாத ஒரு வாழ்க்கையை நலன் வாழ்ந்திருக்கான். ஆண்டு 2 ஆறெல்லை அளவும் திரிந்தேயும் தான் தகைய வெண்கலியும் காண்கிறான், நீண்ட புகழ் செந்நெறியால் பார்க்காத்த செங்கோல் நிலவேந்தன் கண்ணெறியால் வேறோர் தவறு சொல்றான். ஆண்டு 2 ஆறெல்லை, 2 ஆண்டு 2 6 12, ஆண்டு 2 6 எல்லை அளவு திரிந்தேயும், திரிந்து பார்த்திருக்கான். நீங்கெல்லாம் திரிஞ்சு பார்த்து கூட அவங்ககிட்ட எந்த தப்பும் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சாதான் அவங்ககிட்ட நாம போய் சேர முடியும். தான் தகைய வெண்களி, தான் தகைய அப்படின்னா யாரிடத்திலும் எளிதாக குற்றத்தை கண்டுபிடிக்கக்கூடிய களி சனி. யாருகிட்டே குற்றத்தை எளிதாக கண்டுபிடிக்கக்கூடியவனும். இப்படிப்பட்ட சனி கூட காண்கிறான், பார்க்கலையா, பார்க்க முடியலையா, அவங்ககிட்ட எந்த குற்றத்தையும் பார்க்க முடியலாம். நீண்ட புகழ் செந்நெறியால், மிகுந்த புகழோடு செந்நெறியால் பார்க்காத்த, சிறந்த நெறியினாலே இந்த உலகத்தை காத்து வருகின்ற செங்கோல் நிலவேந்தன், இந்த செங்கோலை ஏந்தி இருக்கக்கூடிய இந்த மன்னவன் தன்னறியால் வேறோர் தவறு, அந்த நெறியில வேறுபட்டு எந்த தவறும் செய்யல. அதுதான் தன்னறியால் வேறோர் தவறுனா, அந்த நெறியிலிருந்து வேறுபட்டு எந்த தவறும் செய்யவில்லை. தன்னறியால் வேறு ஓர் தவறு. ஆக எந்த தவறும் செய்யாத ஒருவனை கலியினால் பிடிக்கவே முடியல. அதான் சொல்றாரு. அந்த அளவுக்கு அவன் நேர்மையா இருந்திருக்கான், அந்த அளவுக்கு செந்நெறியில இருந்திருக்கான், அந்த அளவுக்கு செங்கோல் வேந்தனா இருந்திருக்கான், அந்த அளவுக்கு தன்னுடைய நெறியில ஒழுக்கமா இருந்திருக்கான். அதான் சொல்றாரு. எல்லாரிடத்திலும் எளிதாக குற்றத்தை கண்டுபிடிக்கக்கூடிய சனி கூட அவங்ககிட்ட குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும். அது எவ்வளவு பெரிய புகழ் பாருங்க.
ஒரு சின்ன தவறோட 12 ஆண்டு காலம் அவனால கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது நலனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சான்றிதழ். சனி கொடுக்குறான் சான்றிதழ. 12 ஆண்டு காலம் இவனை ஒண்ணுமே பண்ண முடியலடா என்னால. எந்த தவறும் பண்ணலடா. இவன் கிட்ட போகவே முடியலடா. அண்டவே முடியல. 12 ஆண்டு இல்லை அளவும் பிரிந்தேயும் காண்தகைய வெங்கலியும் காண்கிலான். நீண்ட புகழ் செந்நெறியால் பார்காத்த செங்கோல் நிலவேந்தன் தன்னெறியால் வேறோர் தவறு. அப்படிப்பட்ட சிறந்த நெறிய உடையவன் ஒரு தவறு செஞ்சுட்டான். அது என்ன மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய தவறு இல்லை, அவனா செஞ்சுட்டு அவனுக்கா செய்யக்கூடிய தவறு. சந்தி செய்ய யானைக்கும் அடி சேர்க்கும்ன்ற மாதிரி சந்தி செய்ய தாழ் விளக்க தாளின் மறுத்தான் கண்டு குந்தி மகிழ புகுந்த களி சிந்தையா தன்மயமே ஆக்கும் சமயனுடன் இருந்தான் புன்னசல மார்பன் புகழ்ந்து. சந்தி செய்ய சந்தியாவந்தனம் செய்தல். சந்தியாவந்தனம்னு சொன்னா காலையிலையும் மாலையிலையும் செய்யக்கூடிய மந்திரத்தோடு செய்யக்கூடிய பூஜைக்கு சந்தியாவந்தனம்னு பேர். இது சந்தியாவந்தனத்தை செய்யக்கூடியவன் நலன். தாள் அப்படின்னு சொன்னா கால். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தாள் கண்டார் தாளே கண்டார். இன்னொரு பாட்டு நம்ம ராமாயணத்துல படிச்சிருக்கோம். தோல் கண்டார் தோலே கண்டார் தொடுகடல் கமலத்தன்னா தாள் கண்டார் தாளே கண்டார் தடகை கண்டார் மவ்வாறேன். அடிக்கடி நாம சொல்லக்கூடிய பாட்டு. கால் விளக்க அந்த காலை தண்ணி ஊத்தி கழுவுறோம். காலின் மறு, நீங்க மறுத்தான்னு படிக்கூடாது. அத மறுனா குற்றம். அப்படி கழுவுகிற பொழுது அவன் சரியா கழுவல. எங்க அப்பா கூட சின்ன வயசுல கால் கழுவும் போது, காலில் தண்ணி ஊத்தி கழுவும் போது பின்காலெல்லாம் நல்லா கழுவிடான்னுவார். நல்லா கழுவு, பின்காலெல்லாம் நல்லா கழுவு, தேய்ச்சி கழுவு, இடம் விடாதுன்னுவார். எங்க சரி வந்து பிடிச்சிட போதும் பயமுன்னு தெரியல. அப்படி அந்த அந்த காலத்து மக்களுக்கு அது ஒரு பழக்கமாவே வந்திருக்கு. காலை கழுவுகின்ற பொழுது பின்கால் முன்கால் நல்லா கழுவணும், விடக்கூடாது. துளி இடம் கூட விடக்கூடாது அப்படிங்கிறது மரபு வழியாவே வந்திருக்கக்கூடிய ஒன்று. சந்தி செய்ய தாழ் விளக்க சந்தியாவதனம் செய்கின்ற பொழுது காலையும் மாலையும் மந்திரத்தோடு பூஜை செய்கிற பொழுது தாழ் விளக்க காலை அவன் தண்ணீர் ஊற்றி கழுவுகின்ற பொழுது காலில் அந்த காலில் மறு குற்றம், அவன் சரியா கழுவல. தான் கண்டு, இந்த இத்து போட்டிருந்தால மறுத்தான் கண்டு நமக்கு வந்துடுச்சு அது. ஆனா அது வந்து மறு தான் கண்டு அப்படின்னு தான் வரணும். தான் கண்டு புந்தி மகிழ, புத்தினா புத்தி, புகுந்த களி புகுந்து விட்டது. களி நலனுக்குள்ள புகுந்து விட்டது. கழுவாத காலின் வழியாக இந்த சனியானது நலனுக்குள் புகுந்து விட்டது. அது என்ன பண்ணிருக்கு? முதல்ல 2 வேலை பண்ணிருக்கு. ஒண்ணு, சிந்தையெல்லாம் தன்வயமே ஆக்கும், நலனுடைய சிந்தனையை தன்வயமாக ஆக்கி கொண்டு விட்டது. இன்னொரு வேலை என்ன பண்ணிருக்கு? தமையனுடன் இருந்தான் புகைந்து. அப்ப இந்த பொன்னசல மார்பன்னா என்ன அர்த்தம்னா, மலை போன்ற மார்பையுடைய நலன் அர்த்தம். புகைந்துன்னா அவன் மீது கோபித்துன்னு அர்த்தம். புகைச்சல்னு சொல்றோம் இல்லையா, பொறாமை கோபத்துக்கு புகைச்சல், அதான் புகைந்து. தமையனோடு இருந்தான். பொன்னசல மார்பன் தமையனோடு இருந்தான். பொன்னசல மார்பன் நலன் அந்த நலன் மீது கோபத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது புகைச்சலை வைத்திருக்கக்கூடிய தமையனான புட்கரனோடு அவன் இருந்தான். சில பேர் என்ன சொல்றாங்க, புட்கரனுக்கு வேலையாளாக இருந்தான், உதவியாளாக இருந்தான் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, புட்கரனை உதவியாக வைத்துக் கொண்டான்னு சொல்றாங்க. ஆனா இதுல பார்த்தா அப்படி தெரியல. தமையனோடு இருந்தா 2 பேரும் ஒன்னா இருக்காங்க, அவ்வளவுதான். அவன் கூட போய் சேர்ந்துட்டான், ஒரு கூட்டணி போட்டுட்டான் அவன் கூட, தமையனோடு. சந்தி செய்ய தாழ் விளக்க தாளின் மறு தான் கண்டு புந்தி மகிழ புகுந்த களி சிந்தையெல்லாம் தன்மயமே ஆக்கும் தமையனோடு இருந்தான் புன்னச மார்பன் புகைந்து. இது ஒரு ஊம சொல்றார். நாராயணாய நமக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வடமொழியில. நாராயணாய நம என்று அவன் அடியில் சேராரை வெந்துயரம் சேர்ந்தார் போல். களி அவங்கிட்ட போய் சேர்ந்திருக்கான். அது எப்படியா, நாராயணா அப்படின்ற நாமத்தை சொல்லாதவங்களுக்கு ஒரு துயரம் வந்து சேர்கிறார் போல
பாராலும் கொற்றவனை பார்மடந்தை கோமானை வாய்மணரி கற்றவனை சேர்ந்தான் களி. இங்கேயும் 3ஆ பாராட்டுறாங்க. பாராலும் கொற்றவன், இந்த உலகத்துக்கே கோமான், வாய்மை நெறி கற்றவன், நேர்மையை கற்றவன், சேர்ந்தான் களி. அவங்கிட்ட போய் களி சேர்ந்துட்டான். நாராயணாய நம என்று அவன் அடியில் சேராரை வெந்துயரம் சேர்ந்தார் போல. வெந்துயரனா வெம்மை ஊட்டக்கூடிய, துன்பத்தை தரக்கூடிய துயரம். சேர்ந்தார் போல, இது இப்படிலாம் வரும். வெண்துயரம், வெண்கண் சினம், இப்படிலாம் வார்த்தைகள் 2 சேர்ந்து வரும். 2த்துக்கும் ஒரே பொருள் தான். இந்த ஆங்கிலத்துல கூட அப்படி ஒண்ணு வரும் பாருங்க, பிக் அண்ட் லார்ஜ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குட் அண்ட் எக்ஸலண்ட்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் அண்ட் குவிக்னு சொல்லுவாங்க. சேட் அண்ட் அன்ஹாப்பின்னு சொல்லுவாங்க. ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த பிரேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வரும். சொல்லும் பொழுது குட் அண்ட் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் பொழுதே அந்த பேச்சு வழக்குல, எழுதும் போது அப்படி எழுதுறது உண்டு. அது மாதிரி வெண்துயரம் சினானிம்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. நாராயணாய நம என்று அவன் அடியில் சேராரை வெண்துயரம் சேர்ந்தார் போல், பாராலும் கொற்றவனை பார்மடந்தை கோமானை வாய்மினரி கற்றவனை சேர்ந்தான் களி. சேர்ந்துட்டான் போய் அவங்கிட்ட களி. நன்னறியில் சூதால் நலனை களவு இயற்றி தன்னரசு வாங்கி தருகின்றேன். சாதாரண தான். தருகின்றேன் மன்னவனே போதுவாய் என்னுடனே என்றான், புலை நரகுக்கு ஏதுவாய் நின்றான் எடுத்து. இது களி அந்த தமையன்கிட்ட சொல்றான். தமையனுடைய பேர் புட்கரன். அவன்கிட்ட சொல்றான். யார் சொல்றது? சனி சொல்றான். சனிக்கு என்ன அடைமொழி கொடுக்குறாரு? முதல்ல தமையந்திக்கு கடைசியில ஒரு வரி சொன்னாங்கல்ல, நலனுக்கு ஒரு வரி சொன்னாங்கல்ல, அதே மாதிரி இங்க கலிக்கு ஒரு வரி சொல்றாரு பாருங்க. புலை நரகுக்கு ஏதுவாய் நின்றான் எடுத்து. நரகத்தை சேர்ப்பதற்கு காரணமாக இருப்பவன் யாருன்னு கேட்டா சனி. அவன் எடுத்து சொல்றான், நின்றான் எடுத்து. நன்னெறி இல் சூதால், நன்னெறியில் படிச்சிடக்கூடாது. அதை நன்னெறியில்னா நல்ல நெறியில்னு அர்த்தம். ஆனா இங்க அப்படி அல்ல. நன்னெறி இல் சூதால். அதனால்தான் சில பதிப்புல என்ன பண்ணிருக்காங்கன்னா நன்னெறி அல் சூதால்னு போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் தெளிவா இருக்கு. புலியூர் கேசுங்க நன்னெறி இல் சூதால் தான் போட்டிருக்காரு. நன்னெறி இல் சூதால், நன்னெறி இல்லாத சூதால் நலனை களவியற்றி அவனை வஞ்சனையாக மாற்றி விடுகிறான். தன்னரசு வாங்கி தருகின்றேன் மன்னவனே. அவங்கிட்ட இருந்த அரசை நான் வாங்கி தந்துடுறேன். மன்னவனே போதுவாய் என்னுடனே என்றான். வா என் கூட போதுன்னா வான்னு அர்த்தம், செல்லுதல்னு அர்த்தம். நாம் ஏற்கனவே இப்ப பார்த்திருக்கோம். போதுவாய் செல்லுதல்னு அர்த்தம். என்னுடனே என்றான், வா என் கூட வா. புலை நரகுக்கு ஏதுவாய் நின்றான் எடுத்து. நன்னெறியில் சூதால் நலனை களவு இயற்றி. அவனை வஞ்சனையா, களவுன்னா வஞ்சனை, வஞ்சனை செய்து நல்ல நல்ல நெறியில்லாத சூது விளையாடு. உனக்குதான் சூதாட்டத்துல சகுனி மாதிரி ஆயிற்று. அவன் சகுனி மாதிரி அவன் சொல்லல, நான் சொல்றேன். என்ன ஆயிற்று? நீ அந்த அவங்கிட்ட சூது விளையாடி அவனுடைய அரசை நீ வாங்கி கொள். இது வஞ்சனையாக அவன் சொல்லுகிறான். அவனும் அரசு வருது இல்லையா, அதனால் தலையாட்டி விடுகிறான். நன்னெறியில் சூதால் நலனை களவியற்றி தன்னரசு வாங்கி தருகின்றேன் மன்னவனே போதுவாய் என்னுடனே என்றான், புலை நரகுக்கு ஏதுவாய் நின்றான் எடுத்து. கவராட போறான். புன்னை நறுமலரின் பூந்தாது இடை உறங்கும் தண்ணி இளமேதி கார்குழம்பு பொன்னுரைத்த கல்லேக்கும் நாடன் கவராட போயினான் கொல்லேற்றின் மேலேறி கொண்டு. இது அந்த புட்கரனை பற்றிய, புட்கரன் நாட்டை பற்றிய ஒரு வெண்பம். அதுல யாருமே இடம் இல்லை. இந்த அவனை பத்தி மட்டும்தான் இது. அவன் நாட்டை பத்தி சொல்லுது. புன்னை நறுமலர், பூந்தாது, பூந்தாதுன்னா மகரந்தம். இந்த புன்னை நறுமலர் கீழே கொட்டி அங்க வெறும் பூந்தாதுகளாகவே இருக்கும். நாம கூட நிறைய பார்ப்போம், மரத்துக்கு கீழே அந்த பூக்கள்லாம் குட்டி கிடக்கும். இடை உறங்கும்னா அங்கே உறங்கும். இடைனா இடம்னு அர்த்தம். பூந்தாது இடை உறங்கும். கன்னினா இளமையான, கன்னினாலும் அதுதான், இளம்னாலும் அதுதான்.
ரெண்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், குட் அண்ட் எக்ஸலன்ட் தான். கன்னி இளமேதி கார் குழம்பு, அந்த குழம்பு இருக்கு பாருங்க, இந்த புன்னை மலர் பட்டு 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 அது என்ன பண்ணுதான், புன்னுரை கல்லைக்கும் அந்த பொண்ணை இழைக்கக்கூடிய கட்டளை கல்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொண்ணு நாங்க பார்த்திருக்கு இல்லையா, செட்டியார்கிட்ட போய் கொடுத்தோம்னா அவர் அதை இழைப்பார். இழைச்சு பார்த்துட்டு நல்ல பொண்ணை இல்லையான்னு சொல்லுவார். நகை கடைக்கு போகும்போதெல்லாம் இழைச்சு பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு கட்டளை கல்னு பேர். அதை வந்து பொன்னுரைத்த கல் இவர் சொல்றார். பொன்னுரைத்த கல் தான் கட்டளை கல். ஏய்க்கும்னா ஒப்புன்னு அர்த்தம். இந்த கல்லுக்கு சமமான அணைய, ஏய்த்தல் எல்லாமே மற்ற இதெல்லாமே வந்து போலதான். ஏன் அணைய, ஏய்க்கும் இதெல்லாம் வந்து போலன்ற அர்த்தத்தோட வர்றது. புன்னை நறுமலரின் பூந்தாது இடை உறங்கும் கன்னி இளமேதி கார்குழம்பு. அந்த பூந்தாது மகரந்த பூக்கள், மகரந்தங்கள், பூக்கள் இவையெல்லாம் ஒட்டி கிடக்கின்ற அந்த புன்னை மரத்துக்கு கீழே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இளமையான எருமையினுடைய மேதினா எருமை. இந்த கால் குழம்பு இருக்கு பாருங்க, அந்த புன்னை நறுமலர் பட்டு பட்டு அதை பார்ப்பதற்கு முத்தைக்கல் பொன்னுரைத்த கல் மாதிரி இருக்கிறதாம். அப்படிப்பட்ட நாடன். முத்துலாயத்துல இது வேற மாதிரி சொல்லுவான். முன்முன்னர் வீழ்ந்தார் முடி இடறி. அரசர்கள் முன்முன்ன போர்க்களத்துல முன்னா விழுந்த, அவங்க விழறதுக்கு முன்ன அந்த முடி கீழே விழுந்துருது. முன்னா விழுந்த முடிகள் உதைத்தம்மா, அந்த மணிமுடிகளை எல்லாம் எட்டு உதைக்கின்ற குதிரையினுடைய குழம்பு எப்படி இருக்கும், பொன்னுரைக்கல் போன்ற குழம்பு. இதேதான் பொன்னுரைத்த கல்னு சொல்றாரு அவர், பொன்னுரைக்கல்றார். அப்படி போர்க்களத்தில் மன்னர்களுடைய முடிகளை எல்லாம் எட்டி உதைத்து உதைத்து ஓடுகின்ற குதிரையினுடைய கால்கள் பொன்னை இழைக்கக்கூடிய கட்டளைக்கல் மாதிரி இருக்கும். அங்க முத்தலாயத்துல சொன்ன மாதிரி புன்னை மரத்துக்கு கீழே படுத்து கொண்டிருக்கக்கூடிய எருமையினுடைய கால் குழம்பானது பொன்னுரைக்கக்கூடிய கட்டளைக்கல் மாதிரி இருக்கும். பட்ட நாட்டை சேர்ந்தவன் புட்கரான். கவராட போயினான். கவருனா சூது. எப்படி போனான்? யானை மீது ஏரியா? இல்ல. குதிரை மீதா? இல்ல. கொல்லத்தின் மேலேறி கொண்டு. கொல்லக்கூடிய ஏறு, வலிமையான ஏறு இல்லையா? கொல்லேற்று கோடு அஞ்சுவானை புல்லாலை ஆயமகள் கலித்தொகை. கொல்லேறுன்னு அங்க அந்த வார்த்தை அங்கதான் கொண்டு வருவா. இந்த ஜல்லிக்கட்டு விளையாடும் பொழுது கொல்லேற்று கோடு அஞ்சுவானை புல்லாலை ஆயமகள்னுவா கலித்தொகையில வருது. அது மாதிரி கொல்லேறு, கொல்லக்கூடிய அந்த எருதானது அதன் மேல் ஏறிக்கொண்டு, அதன் மேல ஏறிக்கொண்டு புட்கரன் வருகின்றான். ஒருவேளை சனியோட சேர்ந்ததுனால எருதோட ஏறி வரானான்னு தெரியல. புன்னை நறுமலரின் பூந்தாது இடை உறங்கும் கன்னி இளமேதி கார்குழம்பு பொன்னுரைத்த கல்லேய்க்கும் நாடன் கவராட போயினான் கொல்லேற்றின் மேலேறி கொண்டு. வெங்கச் சினவிடையின் மேலேறி. வெங்கச் சினம் நான் சொன்ன மாதிரி ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். சினம் கோபம் தான். ஆனா வெங்கனுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. பொறாமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கொடுமை, பொறாமை, கோபம்னு 3 அர்த்தம் இருக்கு. அதனால இந்த இடத்துல நம்ம பொறாமைன்னு எடுத்துக்கலாம். பொறாமை உடைய சினவிடையின் மேலேறி. ஆனா இந்த இடத்துல வராது. அவனுக்கு தான் பொறாமை. இந்த ஏருக்கும் எருதுக்கும் என்ன பொறாமை வேண்டியது? மேலேறி அதாவது வெண்மையான கண்களை உடைய சினமிகுந்த அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எருதின் மேலேறி அவன் வரான் இல்லையா, கொல்லேற்றின் மேலேறி கொண்டுதான் இது. அப்படியே கொல்லேற்றின் மேலேறி கொண்டுங்கிறத வேற வார்த்தையில சொல்றார். வெங்கண் சினவிடையின் மேலேறி காலேற கங்கை திரை நீர் கரையேறி காற்று வேகமாக வீச அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால கங்கையினுடைய அலையானது கரையேறி வருதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் கங்கை திரை கரையேறி கால்வாய் வழியாக ஓட அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. 2வது அர்த்தம் தான் எனக்கு பொருத்தமா தெரியுது. 2 பேர் 2 விதமா அர்த்தம் சொல்றாங்க. ஆக இந்த கங்கையினுடைய அலை இருக்கு பாருங்க, அது கரையேறி கால்வாய் வழியா போதான், வாய்க்கால் வழியா போக செங்கதிர் நெல் பயிர் பைம்பொன் ஒழியன ஒழிக்கன்னு அர்த்தம் கிடையாது, மறைத்து விடுகிறது. போதும் நான் அடிக்கடி சொன்ன மாதிரி செல்லுதல். போதல்னா செல்லுதல். போது செய்தல்னா மூடுதல்னே அர்த்தம்.
போது செய்தல்னு சொன்னா மூடுதலுக்கு போது செய்தல்னு அர்த்தம். இதுதான் அடித்தளமான வார்த்தை போதுதான் அதுக்கு. ஆக மூடுதல்னு கூட ஒரு பொருள் எடுத்துக்கலாம். புறம்பனை சூழ், புறம்பனைனா மருத நிலம். புறம்பனை சூழ் மருத நிலம் சூழ்ந்த நன்னாடு பின்னொழிய போந்தான் பெயர்ந்து. இந்த புட்கரன் வந்து நிலநாட்டுக்கு வரான். அவன் வரபொழுது எருதின் மீது ஏறி வரான். கோபம் மிகுந்த எருதின் மீது ஏறி வரான். இது அவன் ஏறி வர காட்சி. எது நன்னாடு? கங்கை நீரானது வாய்க்கால் வழியாக ஓடி அங்க இருக்கக்கூடிய நெற்பயிர்களை எல்லாம் மறைத்து விடுகிறது. அந்த அளவுக்கு தண்ணி ஓடுது. அப்படிப்பட்ட மருதமிக்க நாடு புறம்பனை, மருத நாடு. புறம்பனைனா பனைனா வயல், புறம்னா வெளியே, வெளியே வயல்கள் சூழ்ந்த நாட்டை ஒரே வார்த்தையில மருதம் சொல்லலாம். மருதம் சூழ்ந்த நன்னாடு, நல்ல நாடு. பின்னொழிய போந்தான் பெயர்ந்து. இங்கேயே 2 விதமான பொருள் வருது. எப்படின்னா, இந்த நன்னாடு வந்து புட்கரன் நாடு அப்படின்னு சொல்லி அந்த நாடு பின்னாலே போக இவன் நிடத நாட்டுக்குள் வந்து விட்டான்னு ஒரு அர்த்தம். எப்படி சொல்றாரு. இன்னொரு உரையாசிரியர் என்ன சொல்றாருன்னா, இந்த புகழை வந்து நிடத நாட்டுக்கு கொடுக்க விருப்பப்படலை. ஆகவே இந்த புகழை வந்து புட்கரனுக்கு கொடுக்க விருப்பப்படலை. ஆகவே இந்த புகழை நிடத நாட்டுக்கு கொடுத்துடுறாரு. இந்த கொடுத்துட்டு நிடத நாட்டு எல்லை தொட்டு அது பின்னாலே போக முன்னாலே போய்விட்டான். நாட்டு எல்லையை தொட்டு முன்னாலே போய்விட்டான். இந்த எல்லை பின்னால இருக்க முன்னால போயிட்டான். நிடத நாட்டுக்குள் நுழைந்து விட்டான் அப்படிங்கிற அர்த்தத்துல இதை சொல்லி இருக்காருன்னு இன்னொரு உரையாசிரியர். ஆனா அந்த உவமை, அந்த அழகுதான். காலேற கங்கை திரைநீர் கரையேறி செங்கதிர்ப்பையும் பொன்னொழிய போதும் புறம்பனை சூழ் நன்னாடு. இது ஒரு அழகான காட்சி. ஆக இந்த புட்கரன் எருதின் மீது ஏறி நிடத நாட்டுக்குள் வந்து விட்டான். திரும்ப படிக்கிறேன் பாருங்க. வெங்கண் சினவிடையின் மேலேறி காலேற கங்கை திரைநீர் கரையேறி செங்கதிர்ப்பையும் பொன்னொழிய போதும் புறம்பனை சூழ் நன்னாடு பின்னொழிய போந்தான் பெயர்ந்து. அடற்கதிர்வேல் மன்னன் அவன் ஏற்றின் முன் போய். அடல்னு சொன்னா வீரம்னு அர்த்தம். எடுத்த கொடி என்ன மிடல் சூது வெல்லும் கொடி என்றான். வெங்கலியால் அங்கவன் மேல் செல்லும் கொடியோன் தெரிந்து. வீரமிக்க ஒளிமிக்க வேலை வைத்திருக்கக்கூடிய மன்னவன் நலன். இது வந்து நலன். அவன் ஏற்றின் முன் போய், அவன் ஏறி வந்த எருதின் முன்னாலே போய் எடுத்த கொடி என்ன இன்னும் கொடி எடுத்துன்னு வந்திருக்கியப்பா, அது என்னப்பா கொடின்னு. இந்த காலத்து வேந்தர்கிட்ட ஒரு பழக்கம் உள்ளதா இலக்கியங்கள்ல உண்டு. வெறும் வெண்கொற்ற கொடி அனுப்புனா கூட அந்த மன்னன் போகாமையே வெறும் வெண்கொற்ற கொடி போனா கூட மன்னன் போருக்கு வருகிறான்னு ஒரு அடையாளமா. அந்த வெண்கொற்ற கொடை வந்தாவே ஐயோ இது என்ன போரோ அப்படின்னு சிற்றரசுகள் பயப்படுவாங்களாம். ஆனா இங்க அந்த புட்கரனே கொடி எடுத்துட்டு வரான். அப்ப போய் கேட்கறான், இது என்னப்பா கொடி, எதுக்காக இந்த கொடி எடுத்துட்டு வர நீ? அடற்கதிர்வேல் மன்னன் அவனேற்றின் முன் போய் எடுத்த கொடி என்ன கேட்க, மிடல் சூது, வலிமையான சூது. எல்லாரையும் கவுத்த சூது இல்லையா, தர்மனையே கவுத்த சூது. அதான் சூதெல்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம். சூது வெல்லும் கொடி என்றான். அந்த சூதல வெல்லக்கூடியவன்டா நானு, அதுக்கான கொடி இது. வெங்கலியால் உங்கவன் மேல் செல்லும் கொடியோன் தெரிந்து. எதனால சொல்றான்னா, வெங்கலி இருக்கிற தைரியத்துல சொல்றான். வெங்கலி நலனை பிடிச்சிருக்கு. அந்த வெங்கலி என்கின்ற கொடியவன் நலனை பிடிச்சு வச்சிருக்கான். எப்படி இருந்தாலும் ஆகவே நான் வென்று விடுவேன் அப்படின்ற தைரியத்துல மிடல் சூது வெல்லும் கொடி என்றான். வெங்கலியால் அங்கவன் மேல் செல்லும் கொடியோன் தெரிந்து. கொடியோன்றது இங்க கலி. அத அடற்கதிர்வேல் மன்னன் அவனேற்றின் முன் போய் எடுத்த கொடி என்ன மிடற்சூது வெல்லும் கொடி என்றான்.
வெண்கலியால் அங்கவன் மேல் செல்லும் கொடியோன் தெரிந்து. இதை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். வெண்கலி தூண்டிவிட்டு அவன் மேல் செல்லுகின்ற கொடியவன் அப்படியும் பொருள் எடுக்கலாம். வெண்கலி இருக்க அது தூண்டிவிட்டு அவன் மேல் செல்லும் கொடியவன். இந்த புட்கரன் போய் அவன்கிட்ட கேட்கிறான் கொடி. ஏன்றோம், ஏற்றுக்கொண்டோம், மறுக்கவே இல்லை. வில்லி பாரத்லயாவது தர்மர் மறுக்கிறார். அர்ஜுனன் சொல்றான், குழி தூண்டி வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த குழியை பார்த்து விட்டால் யானை திசை மாறி போய்விடும். ஆனால் அழியப் போகிறோம் என்று தெரிந்து கூட, வழி வரும் என்று தெரிந்து கூட இந்த சூதாடுகின்ற வழியை நாம் தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னு அர்ஜுனன் அவங்க அறிவுரை சொல்றான் தர்மர். தர்மரே சொல்றார். அதெல்லாம் அடுத்த வாரம் பேசுவோம். ஆக நலன் இந்த இடத்துல எதுவுமே மறுக்கல. ஏன்றோம், ஏற்றுக்கொண்டோம். இதுவாயின் சரி, சூதுதானே சரி, மெய்மையே எம்போடு, இதுதான் மெய், இதுதான் காரணம் என்று சொன்னால், என்னோடு விளையாடுவதுதான் காரணம் என்று சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். வான் தோய் மடல் தெங்கின் வான் தேரல் தான் தேக்கி மீதாடி வாழை வயல் வீழ்ந்து உழக்கும் நன்னாடன் சூதாட என்றான் துணிந்து. வான் தோய், வானிலே தோயக்கூடிய தென்னை மரத்திலே இருந்து ஒழுகக்கூடிய தேனை உண்டு உண்டு தேக்கி வைத்திருக்கக்கூடிய, அதனாலே போதை கொண்டு மேலே ஏறி விளையாடக்கூடிய வாளை மீண்டும் வயலிலே விழுந்து அங்கே இருக்கக்கூடிய சேற்றையும் தண்ணீரையும் உழக்கக்கூடிய நன்னாடன், நல்ல நாடன் சூதாட என்றான் துணிந்து. சரி வா, சூதாடலாம் வா என்று அவன் அந்த இடத்திலே துணிந்து சொல்லிவிட்டான். ஏன்றோம் இதுவாயின் மெய்மையே எம்மோடு வான் தோய் மடல் தெங்கின் வான் தேரல் தான் தேக்கி மீதாடி வாழை வயல் வீழ்ந்து உழக்கும் நன்னாடன் சூதாட என்றான் துணிந்து. நம்ம லேசா பார்த்துருவோம். இது ஒரு வர்ணனை, ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணும் இல்லை, ரெண்டு தான். ஒன்னு ஊழல், இன்னொன்னு களி வந்து சேருவது, மூன்றாவது புட்கரம் சூதாட அழைக்கிறது. இந்த இது இங்க இருக்கக்கூடிய பூங்கா மாதிரியே எங்க ஊரிலும் பூங்கா இருக்கிறது, அங்கே நாங்கள் போல விளையாடுவோம் என்று நலன் சொல்ல, நாங்கள் என்று சொன்னால் நீங்கள் என்று சொல்கிறீர்கள். எத்தனை பேரோடு நீங்கள் விளையாடி இருக்கிறீர்கள் என்று கோபப்படுகிறாள். அவள் கோபப்படுகிற காட்சி அவருடைய கோபை கனிவாய் துடிக்கிறது, நெற்றியிலே வியர்வை அரும்புகிறது, கண்ணோரத்திலே கெண்டை சிவக்கிறது. இப்படியாக அவள் அசையாமல் விரைப்போடு என்று நலனை பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த நலன், அந்த அவளுடைய கோபமானது தனியவே இல்லை. ஊழல் எப்படி இருக்கிறதா, அவளுடைய முகத்திலே இருக்கக்கூடிய மணியான அரங்கு, அதான் அழகான அரங்கு, நிறைய நகை போன்ற அரங்கு அப்படி கூட சொல்லுவாங்க சில பேர், புல்லு முத்து மாதிரி இருக்கிறது என்று சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த உதடு அவ்வளோ மாதிரி இருக்கிறது. ஆகவே மணி அரங்கு என்பது வதனத்தை இப்படியாக வர்ணிக்கிறார்கள் என்று கூட சொல்வதுண்டு. இப்படிப்பட்ட அரங்கில் நம்முடைய கண்ணின் மீது பூர்வம் கொடி மாதிரி ஆடிக்கொண்டிருக்கிறது, கூத்தாடி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கோபத்தை வைத்திருக்கின்றால், அவனுடைய கிண்கிணியை சதங்கையை எடுத்து தன்னுடைய தலைமையிலே அவன் வைத்துக் கொள்கிறான். உடனேயே அவனுடைய சிகப்பு நிறம் மாறி கண்கள் பழையபடி நீல நிறம் வந்து விடுகிறது. அந்த நலன் என்கின்ற மன்னனுடைய கணவனுடைய மார்பு என்கின்ற வயலிலே நீரை பாய்ச்சி காதல் வரம்பை ஒழுங்குபடுத்தி காமப்பயிரை வளர்த்தால் கோதையரின் மேலான கும்பான தமயந்தி அவர்கள் மாவிந்த நாட்டுக்கு வருகிறார்கள். தேனை பொழிகின்ற கூந்தலை உடைய காரிகை தமயந்தி அவனும் போய் கங்கையை பார்க்கிறார்கள். அந்த கங்கை எப்படி இருக்கிறது, வலிமையான அலையானது மேலே ஏறுகிறது. அந்த அலையோடு சேர்ந்து பள்ளத்திலே இருக்கிற மீன் ஏறுகிறது, வாழை மீன் கரையிலே ஏறி போகிறது. இப்படிப்பட்ட காட்சியை அவர்கள் பார்க்கிறார்கள். இன்னொன்று சோலையிலே பார்க்கிறார்கள். எப்படி குமிழிலே அல்லது சிமிழிலே அல்லது தொன்னையிலே ஒரு தேன் வைத்திருப்போமோ அது மாதிரி மாங்கனி ஊரல் என்பது, மாங்கனி சாறு என்பதை சுருள் வாழைக்குள்ளே இருக்கிறது. அதை பார்த்து இது குப்பியோ இல்ல சுருள் வாழையோ என்று அங்கிருந்த பெண்களெல்லாம் கையுற்றார்களாம். அப்படி ஒரு காட்சி அவன் காட்டுகிறான். பெண்ணே, ஒளி வீசக்கூடிய விளக்கை போன்று இருக்கக்கூடிய செங்காந்தல் பூவே, இதுதான் எங்களுடைய நாடு, உயர்ந்த மாளிகை,
அங்கே கொடி ஆடிக்கொண்டே இருக்கின்றது. இந்த இடம்தான் எங்களுடைய ஊர் என்று தன்னுடைய நாட்டை காட்டுகிறான். அவர்கள் 12 ஆண்டு காலம் வாழ்க்கை நடத்துகிறார்கள். பொய்கையிலே விளையாடுகிறார்கள், பொழுதிலே ஆடுகிறார்கள், அருவியிலே நீராடுகிறார்கள், செய்குன்றிலே அமர்ந்திருக்கிறார்கள், ஆறிலே குளிக்கின்றார்கள். இப்படி அவர்கள் 12 ஆண்டு காலத்தை அன்போடும் இன்பத்தோடும் அனுபவித்த காரணத்தினால் அங்கே உமையந்தி 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். அவருடைய நிறம் மாறுகிறது, பொங்கல் முகம் கருக்கின்றது, போன்று இருக்கக்கூடிய இடையானது வெளியே தெரிகிறது. இப்படியாக அவருடைய 2 குழந்தைகளை பெற்றிருக்கின்றால் 12 ஆண்டு காலம் போய்விட்டது. 12 ஆண்டு காலம் போன பிறகு கூட நலனுடைய எந்த இடத்திலேயும் ஒரு சிறு தவறையும் கலி காண முடியாமல் தவிக்கிறான். ஆனால் ஒரே ஒரு இடத்திலே நான் அகப்பட்டுக் கொள்கிறான். அவன் கால் சந்தியாவந்தனம் செய்கின்ற பொழுது அவன் கால் கழுவான். இந்த தாளை விளக்குகின்ற பொழுது சரியாக தாளை விளக்காத காரணத்தினால் அதற்குள்ளே அவன் புகுந்து விடுகிறான். புகுந்தது மட்டுமல்லாமல் நலனுடைய சிந்தனையை தன்னுடைய சிந்தனையை நலனுடைய சிந்தனையாக மாற்றி விடுகிறான். அவனுடைய ஒன்று விட்ட தமையன்னா ஒன்று விட்ட தமையன். இந்த தமையனோடு இவன் கூட்டு சேர்த்து விடுகிறான். அந்த தமையன் ஏற்கனவே நலனோடு புகைச்சலாக இருக்கிறான். நாராயணா என்று சொன்னால் அவர்களை நாராயணா என்று சொல்லாதவர்களை எப்படி துயரம் போய் சேர்கிறதோ அது மாதிரி இந்த நலனை வாய்மனரை கற்றவனை இந்த கலி போய் சேர்ந்து விட்டான். அவன் சொல்லுகிறான், புட்கரனிடத்திலே சொல்லுகிறான், வந்தனையால் நான் வாங்கி தருகிறேன், நீ சூதாடு. அவனுடைய அரசை நான் வாங்கி தருகிறேன் என்று புட்கரனுக்கு சொல்கிறான். புட்கரன் அதை எண்ணி அவன் புறப்படுகிறான். அவனுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு? புன்னை நறுமலர் கீழே விழுந்து கிடக்கும். அந்த மகரந்தத்தின் மீது இளமையான எருதுகள் எடுத்து கிடக்கும். அதனுடைய காடிலே அந்த மகரந்தம் கட்டுப்பட்டு இது பார்ப்பதற்கு ஒரு கட்டளைக்கல் மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட நாட்டை உடைய புட்கரன் இங்கே சூதாடுவதற்காக அவன் செல்கின்றான். எதன் மீது ஏறி செல்கிறான் என்று சொன்னால் சினமிகுந்த எருதின் மீது ஏறி செல்கின்றான். அவன் எப்படிப்பட்ட நாடு? அங்கே இருக்கக்கூடிய கங்கை கரையானது வாய்க்காலிலே ஓடி, வயலிலே ஓடி, நெற்கதிர்களை எல்லாம் மூழ்கடிக்கக்கூடிய மருத நாட்டு அந்த நாடு. இப்படிப்பட்ட நாடு பின்னே போக இவன் முன்னாலே போய் கொண்டிருக்கிறான். நடக்குது, புட்கரன் நிரத நாட்டை போய் சேர்கின்றான். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய கொடியை பார்க்கின்றான். கொடியோடு வருகின்றான். கொடியை பார்த்த நலன் கேட்கின்றான், இது என்ன கொடி என்று சொன்னவுடன் இது சூதிலே நான் விலகி போகின்ற கொடி என்று சொல்கின்றான். ஏன் அப்படி சொல்கிறான்? கலியானது அவனை அனுப்பி வைக்கிறது. ஆக அந்த தைரியத்தில் கலியினுடைய உதவி இருக்கிறது. சகுனியினுடைய உதவி இருந்த மாதிரி சனியினுடைய உதவி இருக்கின்ற காரணத்தினால் வெற்றி பெறுவோம் என்ற எண்ணத்திலே அவன் சொல்லிவிடுகிறான். நலன் மறுக்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்கின்றான். எப்படிப்பட்ட நாடு? மேலே இருக்கக்கூடிய தென்னை மரத்திலே இருந்து கல் கீழே விழுகிறது. அதை வாழை மீன்கள் உண்டு கொள்கின்றன. உண்ட வாழை மீன்கள் மறுமதிப்பு ஏறி மேலே பாய்கின்றன, பாய்ந்து கீழே விழுகின்றன. இதனாலே அந்த வயலானது தண்ணீரும் சேருமாக உழக்குகிறது, கலக்கி விடுகிறது. இப்படிப்பட்ட நாடன் கடைசியாக சொல்கிறான், சூதாடுவதற்கு நாம் தயார் என்று சொல்கிறான். இத்துடன் இந்த வாரம் நம்முடைய உரை முடிகிறது. வணக்கம். மிக சிறப்பான உரையா, நன்றி. பெரியோர்களே, தெளிவான விளக்க உரை கேட்டோம். ஒரு விளக்க உரை என்றால் அதில் 2 கூறுகள் இருக்க வேண்டும். ஒன்று ஒப்புமைகள் கூறுவது, இரண்டாவது சொற்களை விளக்குவது. அந்த வகையில் கவிஞர் கேஜிஆர் அவர்கள் திருக்குறளிலிருந்தும் முத்தொள்ளாயிரத்திலிருந்தும் கவிஞர் கண்ணதாசன் மற்றும் கவிஞர் வாலி அவர்களின் பாடல்களிலிருந்தும் பல ஒற்றுமை கூறினார். மகாபாரதத்திலிருந்தும் ஒரு ஒப்புமையை கூறினார். அருஞ்சொற்களை பொறுத்தவரையில் எல்லா அருஞ்சொற்களுக்கும் அனைத்து பொருள்களையும் கூறி அவற்றில் மிக பொருத்தமான ஒன்றை மட்டும் எடுத்து செய்யுளோடு இணைத்து விளக்க உரை வழங்கும் பாங்கு கவிஞர் கேஜிஆருக்கே உரியது. இந்த சிறப்பான உரையை வழங்கிய கவிஞர் கேஜிஆரிடமே நம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நன்றி உரையையும் நான் தொடங்குகிறேன். முதலில் நம் அனைவரின் நன்றியும் கவிஞர் கேஜிஆரிடம் சேர்கிறது. அதற்கு அடுத்து இந்த பாடல்களை எல்லாம் கணினியில் ஏற்றி
அவற்றை நம் கண்முன் விளக்கங்களோடு இணைத்து காட்டிய தொழில்நுட்ப வித்தகர் கவிஞர் நெல்லை தீபன் அவர்களுக்கு நன்றி கூறி, தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் உலகம்மாள் அவர்களுக்கும், அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளை விளக்கம் கூறிய கவிஞர் ஜெயசக்தி அம்மையாருக்கும் நம் நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவ்வண்ணமே இந்த மேடையை அலங்கரித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பில் நன்றி கூறி, இன்று போல் என்றும் வந்து வெள்ளி இலக்கிய மேடைக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஊட்டுங்கள். இன்னும் பல இலக்கிய உரைகளோடு நாம் சேர்ந்து பயணிப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.